வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காற்றே ஓடாதே நில்லு. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காற்று 11. தேவதையை காண ஓடி வந்தவன் எதிரில் நிற்கும் காளியை கண்டு மிரண்டான். அவன் அதிர்ச்சியை பற்றி கவலை கொள்ளாது, சாமி அனுப்புச்சு ஆசாமி அனுப்புச்சுன்னு சிவனேன்னு இருந்த என்ன சீண்டி விட்டுட்டு வேற பொண்ண பாக்க போனியா? அவ உனக்கு ஓகே சொல்லலன்னு இங்க வந்துட்டியா? பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமா? சட்டையை பிடித்து உலுக்கினாள். குட்டிமா, என்ன சொல்ற? ஒன்னும் புரியல. என்னடா புரியல? ஆ என்று ஒரு நொடி தன் செயலை நிறுத்தி, குட்டிமாவா என்று கேட்டாள். என பாவமாக கௌதம் தலையசைக்க, ஓ, குட்டிமான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்கா உனக்கு? என கோப மூச்சுக்களை அவன் மீது வீசி அடித்தாள். ஐயோ குட்டிமா, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. சத்தியமா நான் எந்த பொண்ணையும் பார்க்க போல. நீங்க தான் யாரோ இறந்துட்டாங்க, இந்த வாரம் பார்க்க முடியாது, 2 வாரம் போகட்டும்னு தரகர் கிட்ட சொல்லி இருக்கீங்க. அத கேட்டு எங்க வீட்டு ஆளுங்க இந்த சம்மந்தம் வேண்டாம்னு ஒரே குதி. நானே நாயா பேயா அலைஞ்சு மாப்பிள்ளையா வந்திருக்கேன். என்னவோ என நினைத்து கோபம் கொண்டவள் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு குழம்பினாள். யார் சொல்லி இருப்பார்கள் என்ற சிந்தனையில் அவள் இருக்க, குட்டிமா சட்ட கசங்குது என்றான் பாவமாக. உடனே அதிலிருந்து கையெடுத்தவள் கசங்கி இருப்பதை பார்த்து தூசி தட்டினாள். சம்பந்தப்பட்டவன் வாயில் ஜொல்லு ஊற்றியது. மன்னிப்பு வேண்ட அவன் முகம் பார்த்தவள் அதை சொல்லாமல் அப்படியே உயிர் உள்ள சிலையாக, ஏற்கனவே அவளைப் போல் நின்றிருந்தவன் எதற்கு வந்தோம் என்பதை மறந்து காவிரி ஆற்றை உருவாக்கினான் வழிந்து. தாரணி என யாரோ குரல் கொடுத்து முடிந்ததா என்றிட, எங்க வீட்ல இருந்து யாரும் அப்படி சொல்லல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு என்றாள். யோசனையில் அவன் புருவம் சுருங்க, நீங்க தான் வேணும்னே என்ன பார்க்க வரலன்னு 2 வாரமா ரொம்ப திட்டிட்டு இருந்தேன், சாரி என்றாள். அட போங்க, உங்ககிட்ட இருந்து எப்போ பதில் வரும்னு தினமும் வானத்தை பார்த்து புலம்பிட்டு இருப்பேன். இந்த வேலையை பார்த்தது தினேஷ் தான். பெண் பார்ப்பதை நிறுத்திவிட்டால் சம்பந்தமும் நின்றுவிடும் என தந்தை பேசுவதாக தரகரிடம் பேசினான். அவன் நினைத்தது நடந்தேறியதும் அவன் வேலையை பார்க்க சென்றுவிட தாரணி தொல்லை தாங்காமல் சீதா அழைத்து விட்டார் தரகரை. ஏற்கனவே கௌதம் வேறு விடாமல் அவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். இந்த சம்பந்தம் முடிந்தால் போதும் என்று தப்பிக்க நினைத்தவர் கிண்டி கிளறாமல் இன்றைய நாளிற்கு ஏற்பாடு செய்து விட்டார். நான் ரொம்ப போல்டான கேரக்டர். தப்புனா தப்புன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவேன். முக்கியமா என்னோட முடிவுகள் எல்லாத்தையும் நானே தான் எடுப்பேன். என் வீட்ல என்ன ரொம்ப சுதந்திரமா வளர்த்திருக்காங்க. இப்ப என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ண போறீங்க. சோ நான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பனான்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுல யோசிக்க என்ன குட்டிமா இருக்கு? இது என்ன விளையாட்டா? பொருத்தம் பார்த்து ஆள் சேர்த்துக்க. நான் ரொம்ப அமைதியான ஆள், எதையும் விட்டு பிடிக்கலாம்னு நினைப்பேன். எப்பவாவதுதான் கோபம் கூட வரும். அதனால நீ என் கூட சண்டை போட்டாலும் விட்டு கொடுத்து போவேன். உன் சுதந்திரம் எந்த விதத்திலும் பறிபோகாது என்றவன் வார்த்தை மிகவும் பிடித்து போனது தாரணிக்கு. இருந்தும் இருவரும் எதிரெதிரான குணாதிசயங்களை கொண்டவர்கள் எப்படி ஒத்துப்போகும் என கேள்வி எழுப்ப, எதிர் துருவங்கள்தான் ஈர்க்கும் என்றான். ஏற்கனவே ஈர்த்து விட்டதால் அவ்வார்த்தையும் ஈர்க்க வைத்தது. ஒவ்வொரு மனித உயிர்களுக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளது. அவை தனியாக இருக்கும் பட்சத்தில் எந்த தவறும் இல்லை. இணைந்து வாழும் பொழுதுதான் குணத்தோடு சிறு பொறுமையும் தேவைப்படும். அதிலும் திருமணம் எனும் பந்தத்தில் நுழைந்து ஆண்டாண்டு காலம் நீந்தி முற்பையில் கரை சேர வேண்டுமென்றால் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் நிச்சயம் வேண்டும். இந்த புரிதலோடு திருமணம் செய்யும் தம்பதிகளே ஒரு சில தவறிழைத்து அதை உடைத்தெறிய, பார்த்ததும் காதல் கொண்டு இணைய போகும் இவர்கள் தவறிழைப்பது புதிதோ? பேசியவரை போதும் என்று இருவரையும் அழைக்க, கண்ணால் காதலை சொல்லி விடை பெற்றான். வெட்கத்தோடு தலை குனிந்தவள், அது என்ன குட்டிமா கேட்டிட, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வரப்போற பொண்டாட்டிய அப்படிதான் கூப்பிடணும்னு ஆசை என்றதும் உடலெல்லாம் பனிமழை இருவருக்கும். நல்முறையில் பெண் பார்க்கும் படலம் முடிந்து மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றார்கள் அனைவரும். தாரணி குடும்பம் வசதி படைத்தவர்கள் என்பதால் வந்த சொந்த பந்தங்கள் உட்பட யாருக்கும் அவர்கள் வீடு பிடிக்காமல் போனது. அதிலும் தினேஷ் பாதியிலேயே அங்கிருந்து கிளம்பி விட்டான்.
பெண்ணுக்கு பிடித்து விட்டதால் திருமண தேதி குறிக்கப்பட்டது. வந்தவர்களின் பலதரப்பட்ட பேச்சை கேட்ட கௌதம் மனமுடைந்து போனான். தன் தகுதிக்கு மீறி ஆசை கொண்டு விட்டோமோ என்ற எண்ணம் தொல்லை செய்தது. இது ஒரு புறம் இருக்க, ராகினி தூண்டிவிட்டு சம்மந்தியின் காதை கடித்தார் இந்திராணி. அந்த செய்தி தாரணி காதிற்கு வர, அன்னைக்கு என்னமோ பெரிய இவரு மாதிரி பேசுனீங்க, இப்ப நைஸா எங்க அப்பா கிட்ட வரதட்சணை கொடுங்க, இவ்ளோ நகை போடுங்கன்னு கேக்குறீங்க, எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான் நீங்களுமா என வார்த்தையை வீசினாள். இது எப்ப நடந்துச்சுன்னு தெரியல குட்டிமா. சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்ததால வேலை அதிகமா இருந்துச்சு. அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். சும்மா சமாளிக்காதீங்க. உங்களுக்கு தெரியாம உங்க அம்மா எப்படி கேட்பாங்க? என்ன வச்சு பேரம் பேசுறவன் எனக்கு வேணாம். இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க என்றதும் இடிந்து அமர்ந்து விட்டான். பல மணி நேரம் கடந்த பின்பும் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. மனைவியிடம் காட்ட முடியாத கோபத்தை அன்னையிடம் காட்டினான். தன் மகனா இது என்று வாயடைத்து போனார். இதுநாள் வரை குரல் உயர்த்தி கூட பேசாதவன் நடுக்கூடத்தில் நின்று அனைவரையும் கடிந்தான். மகன் பேச்சை கேட்ட இந்திராணி கண்ணீர் வடிக்க, இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த பொண்ணு பக்கம் போயிட்ட, அப்படி என்னதான் மயக்கனாலோ என்ற உடன் பிறந்தவர்களை சாட்டையடி அடித்து விட்டான். மகனின் புதிய அவதாரத்தில் மனம் நொந்தவர் சம்பந்தி வீட்டிற்கு போன் செய்து மன்னிப்பு கேட்டார். அவர்களோ மகளுக்காக பெரிதுபடுத்தாமல், வார்த்தைன்னு வந்துருச்சு, போடலனா எங்களுக்கு மரியாதையா இருக்காது, நீங்க கேட்டதை விட அதிகமா போட்டு எங்க பொண்ணு அனுப்பி வைக்கிறோம், அவளை நல்லா மட்டும் பாத்துக்கோங்க போதும் என்றனர். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் தன் வருங்கால மனைவியிடம் பேச மனம் இல்லாது வேதனையில் துவண்டான். நடந்ததை எல்லாம் அறிந்தவள் கோபம் சற்று தணிய அவளே அழைத்தாள். சொல்லுமா என்ற வார்த்தையே அவன் வலியை புரிய வைக்க, சாரி என்றாள். விடு குட்டிமா, கல்யாணம்னு வந்தாலே இப்படியெல்லாம் வரதான் செய்யும். நீ திட்டினதெல்லாம் பிரச்சனை இல்ல, பொசுக்குன்னு என்ன வேணாம்னு சொல்லிட்டியே, அதான் ஒரு மாதிரி மனசு போட்டு உருட்டுது. கோபத்துல அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு, சாரி. சிறிது நேரத்தில் சரியானது அனைத்தும். சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டனர். கைபேசி சாகும் வரை உரையாடி காதலை வளர்த்தனர். இரவு நேர உணவு இருவரையும் பிரிக்க, சாப்பிட அமர்ந்த தாரணியால் சாப்பிட முடியவில்லை. அவன் குரலும் அதிலிருந்த வருத்தமும் கவலை கொள்ள வைத்தது. நேசித்தவன் மனதை காயப்படுத்தியதை எண்ணி சாதத்தில் கோலம் போட்டாள். என்னதான் திருமணம் வேண்டாம் என கோபத்தில் சொல்லிவிட்டாலும் நிறுத்திவிடுவானோ என்ற பயம் இருக்கதான் செய்தது. தானா இப்படி என்றும் தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அங்கு அவனோ இவள் பேசிய மகிழ்வில் அதிகம் உண்டான். கல்யாணம் தொடர்பாக அண்ணன்களோடு பேசிக் கொண்டிருக்க அழைப்பு கொடுத்தாள் தாரணி. அன்னை இருப்பதால் துண்டிக்க விடுவதாக இல்லை அவனின் தாரணி. எடுத்து பேசுங்க, இப்ப பேசினாதானே நடுராத்திரிக்குள்ள தூங்க முடியும். எடக்கு மடக்காக ஏத்தி விட்டார் ராகினி. அவரை மனதில் திட்டிக் கொண்டே, சொல்லு குட்டிமா என்க. உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் கேட்டால் சம்பந்தம் இல்லாமல். பேசக்கூடிய சூழ்நிலை இல்லாததால் குட்டிமாக்கு என்ன பிடிக்குமோ அது என்றான். உடனே அழைப்பை துண்டித்தாள் தாரணி. மேற்கொண்டு பேச வேண்டியதை பேசி முடித்துவிட்டு உறங்க சென்றவன் திடுக்கிட்டு எழுந்தான். கைபேசி அலறியதில் அவள்தான் அழைத்திருந்தாள். அரைகுறை தூக்கத்தில் எடுத்தவன் அரண்டு வெளியில் ஓடிவர, ஹாய் என கையசைத்தாள். மணி 11 ஆகுது, இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? கிட்ட வாங்க சொல்றேன் என்று அவன் அருகில் சென்றவன் கண்களை மூட சொன்னவள், எனக்கு சட்டுன்னு கோபம் வரும், ஆனா எனக்கு பிடிச்சவங்க மனசு கஷ்டப்பட்டா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இனிமே உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டேன். நேத்து பேசினதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க என அவன் வாயில் லட்டை திணித்தாள். அஹஹா, இதுக்குதான் கேட்டியா? அவள் முகம் நோக்கி, என்னம்மா கனிந்து பார்க்க, போன்ல உங்க குரல் ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் என்றாள். நோகாமல் கன்னம் பிடித்தவன், கோபத்துல சொல்ற வார்த்தையில உண்மை இருக்காது குட்டிமா. இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற பாரு, இதான் நீ. இதுக்காக என்ன வார்த்தை சொன்னாலும் தாங்கிப்பேன் என நெற்றி முட்டினான். என் மேல கோபம் இல்லையே. இல்லடா. நிஜமா சாரி. ஐயோ என செல்லமாக நொந்தவன், நீ என் பொண்டாட்டி குட்டிமா, என்ன திட்டவும் அடிக்கவும் எல்லா உரிமையும் இருக்கு, சாரிலாம் சொல்லக்கூடாது. தலை கோதி விட்டான். அப்ப சிரிங்க என அவன் கன்னத்தை பற்ற வருங்கால மனைவியின் செயலில் புன்னகைத்தான். இப்பதான் பார்க்க அழகா இருக்கீங்க. முதல்ல உங்களை முதல்ல பார்க்கும்போது எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருந்தீங்களோ அப்படிதான் எப்பவும் இருக்கணும். அதான் இந்த குட்டிமாக்கு பிடிக்கும். என் குட்டிமா இருக்க என் சிரிப்புக்கு என்ன குறை?
இந்த உலகமே கண்ணு வைக்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்க போறேன். இருட்டில் இருவரின் சிரிப்பு சத்தம் பூச்சிகளின் சங்கீதமானது. கிளம்ப மனமில்லாமல் நின்றவளை கெஞ்சி அனுப்பி வைத்தான். வீடு வந்து சேரும் வரை கைபேசி வழியாக உடனிருந்தான். சென்னை சில்க்ஸ் முன்பு நின்றிருந்தவள் முகம் சிவந்திருந்தது. முகூர்த்த புடவை எடுக்க சரியான நேரத்திற்கு குடும்பத்தோடு வந்து விட்டாள். எடுத்து கொடுப்பவனைதான் இன்னும் காணவில்லை. அவள் அண்ணன் வேறு விடாமல் குறை சொல்லிக் கொண்டிருக்க, வேணும்னு யாராவது வராம இருப்பாங்களா? ஏதாச்சும் வேலை வந்திருக்கும். இல்லனா என்னை இந்த மாதிரி வெயிட் பண்ண வைக்க மாட்டாரு. வாயடைத்தாள். ஆதரவு தந்தவளை கடுப்பேற்றிய பின்னரே தன் குடும்பத்தோடு வந்து சேர்ந்தான். யாரிடமும் பேசாது முகத்தை தூக்கி வைக்க, வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல ஒரு ஆள் இல்ல பாருங்கம்மா என்றார் ராகினி. மருமகள் பேச்சை கேட்டு முறுக்கி கொண்டார் இந்திராணி. அவர் முகத்தை பார்த்து பேச வந்த சீதா விலகிவிட, இரு குடும்பமும் ஒரு இடத்தில் இருந்தும் யாரோ போல் இருந்தார்கள். தாரணியின் கோபம் புரிந்தாலும் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையை சமாளித்து வந்ததே போதும் என்றிருந்தது கௌதமிற்கு. இரு மருமகளுக்கும் எடுத்த கடையில்தான் தாரணிக்கும் எடுக்க வேண்டும் என புகை கிளம்ப, அவளோ ஏற்கனவே கடையை தேர்வு செய்துவிட்டு அங்கு காத்திருப்பதாக செய்தி அனுப்பியிருந்தாள். மனைவியா அன்னையா என்ற கேள்வி எழ, புடவை அணிபவள் விருப்பமாக இருக்கட்டும் என அன்னையை சமாதானம் செய்தான். மகனின் மாற்றம் புது மருமகள் மீது கோபமாக மாறியது. போதா குறைக்கு மருமகள்கள் இருவரும் இதில் ஒரு அணியாக மன நிம்மதியை இழந்து அழைத்து வந்திருக்கிறான். புடவையை கண்டவள் துள்ளி குதித்து தேர்வுக்கு தயாரானாள். அதை தூரமாக நின்று ரசித்தான் கௌதம். 2 மணி நேரம் ஆகியும் ஒன்றும் பிடிக்கவில்லை. முகத்தை வைத்தே புரிந்து கொண்டவன், வேற கடைக்கு வேணா போகலாமா என்றான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இங்கேயே ஒன்னு எடுக்கட்டும். சுடு சொல் அந்த இடத்தை சங்கடமாக்கியது. அனைவரின் முன்பும் அன்னையை திட்ட முடியாமல் மௌனம் காத்தான். வருங்கால மாமியாரை மனதில் திட்டிக் கொண்டே புடவைகளை தேர்வு செய்தவள் கடுப்பானால் விலையை பார்த்து எடுத்து போடும் ஓரவத்திகளின் செயலால். வேலை விஷயமாக பேச வெளியில் சென்று வந்தவன் ஓரமாக நிற்கும் தாரணியை கண்டு, எடுத்துட்டியா என்று கேட்க, நான் எதுக்கு எடுக்கணும், அதான் உங்க அண்ணிங்க இருக்காங்களே, என்னமோ காசே இல்லாத பிச்சைக்காரிக்கு எடுத்து தர மாதிரி விலைய பார்த்து எடுத்து போடுறீங்க சண்டையிட்டாள். மாப்பிள்ள கிட்ட பொறுமையா பேசு சீதா கண்டிக்க, எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீ கிளாஸ் எடுக்காத என்றாள். அவர் மகளை திட்ட வந்தார். தான் பார்த்து கொள்வதாக அனுப்பி வைத்தவன், இங்க பாருடா என முகம் பார்க்க வைத்து, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, கோபம் கொள்ளாது கேட்டான். நடந்ததை அறிந்தவன், தப்பா எடுத்துக்காத குட்டிமா, என் பட்ஜெட்ல எடுக்கணும்னு அப்படி செஞ்சிருப்பாங்க. உனக்கு என்ன புடவை பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ, எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கி தரேன் என அவளை சமாதானம் செய்து அழைத்து வந்தவன், புடவை கட்ட பொறுத்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கட்டும், தொந்தரவு பண்ணாதீங்க என்று அவர்களை பகைத்து கொண்டான். மூவரும் ஒதுங்கிக் கொள்ள, சுதந்திர பறவையான தாரணி தனக்கு பிடித்த ஒன்றை தேர்வு செய்தாள். அவள் எடுத்த புடவை யாருக்கும் பிடிக்கவில்லை. இதை அறிந்தவள் சோகமாக தன்னவனிடம் கேட்க, நன்றாக இருப்பதாக பெருமை கொள்ள வைத்தான். எடுத்த புடவையின் விலை அறிந்து கலவரம் செய்தார்கள் கௌதம் அண்ணன் மனைவிகள். அதையெல்லாம் மனைவிக்கு தெரியாமல் மறைத்தவன் வீடு வந்து சேர்ந்தான். கணவன்களிடம் சொல்லி சச்சரவு செய்தார்கள் மனைவிகள். 3 மருமகள் வாழப்போகும் வீட்டில் ஒருத்திக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை என்று பொங்கினார்கள். பணம் அவன்தான் கொடுக்கிறான் என்பதை மறந்து தலைவலி வாட்டி எடுத்தது அவனை. இவர்களையெல்லாம் சமாளித்து எப்படி தனக்கு பிடித்த பெண்ணை மணமுடிக்கப் போகிறோம் என்ற கேள்வி கண்முன்னால் படம் எடுத்தது. காதல் கணவனின் வழி தெரிந்ததோ என்னவோ குறுஞ்செய்தி ஒன்று தூது அனுப்பினாள். பணம் அனுப்பும் செயலியின் ஓசையாக இருக்க என்னவென்று பார்த்தான். பார்த்தவன் பல்லெல்லாம் பளிச்சிட்டது. குஷியாக அவளிடம் பேச மொட்டை மாடி ஓடியவன் கண்ணில் இந்திராணி பட்டார். 3வது மகனை எண்ணி கவலையில் அமர்ந்திருந்தார். 2 பிள்ளைகளும் தன் கைக்குள் இருக்க, இவன் மட்டும் இப்பொழுதே மீறி செல்கிறானே என்ற எண்ணம். வீட்டில் கால் வைக்கும் முன்னே தன்னையும் தன் மகனையும் பிரிப்பதாக தாரணி மீது கோபம் கொண்டார். அவர் எண்ணத்தை வாய்விட்டு சொல்லாமலே புரிந்து கொண்டவன் மெல்ல பேச்சு கொடுக்க முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆடம்பரமா இருக்க பொண்ண தேர்ந்தெடுத்துட்டேன்னு தானே கோபமா இருக்கீங்க? அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா, இங்க பாரு, புடவைக்கான காசை அனுப்பி வச்சிருக்கா என கைபேசியை காட்டினான். நான் சொல்லாமலே என் கஷ்டத்தை புரிஞ்சு இத பண்றானா, எவ்வளவு நல்ல பொண்ணா இருப்பா. இப்பவே இப்படி இருக்கிறவ என்னோட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
என்னையும் இந்த வீட்டையும் எவ்வளவு நல்லா பாத்துப்பான்னு யோசிச்சு பாருங்க. அண்ணிங்க பேச்ச கேட்காம சுயமா யோசிங்கம்மா. உங்க மகன் தேர்ந்தெடுத்த பொண்ணு ரொம்ப நல்லவளா தெரிவா. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். பக்குவமாக பேசி புரிய வைத்தான். இந்திராணி அவ்வளவு கெட்டவர் இல்லை. எல்லா அம்மாக்களைப் போலத்தான் தன் மகன் தன்னிடம் இருக்க வேண்டும் என நினைக்கிறார். அதில் தவறில்லை என்றாலும் பிறர் பேச்சை கேட்டு உடனே மாறுவது இவருடைய பலவீனம். நீ சந்தோஷமா இருந்தா சரி என்றதோடு உறங்க சென்றுவிட பணத்தை திருப்பி அனுப்பினான். அடுத்த நொடி அழைத்து விட்டாள். புன்னகை ததும்ப பேச, எதுக்கு காசை திருப்பி அனுப்புனீங்க? கோபம் கொண்டாள். முதல்ல நீ எதுக்கு அனுப்புனன்னு சொல்லு. பட்ஜெட்ல புடவை எடுக்கதான் உங்க அண்ணிங்க அப்படி பண்ணதா சொன்னீங்கல்ல, அதுக்கு என சிரிக்க, எவ்வளவு பட்ஜெட் போட்டு இருந்தீங்கன்னு தெரியல. நான் வேற அவங்க மேல இருந்த கோபத்துல விலைய பார்க்காம எடுத்துட்டேன். அம்மா கூட திட்டினாங்க ரொம்ப அதிகம்னு என்றாள். முதல் தடவை எடுத்து தரேன். அது எவ்வளவா இருந்தா என்னம்மா? உனக்கு பிடிச்சிருந்தா போதும். சாரிங்க, அவங்களா செலக்ட் பண்ணி அதுல ஒன்னு எடுன்னு சொன்னது பிடிக்கல. அதனாலதான் கோபத்துல ஒதுங்கி வந்துட்டேன். மத்தபடி விலைய பார்த்துலாம் எடுக்கல. என்ன தப்பா நினைக்காதீங்க. குட்டிமா, முன்னாடியே இவ்வளவுதான் வச்சிருக்கேன்னு அதுக்குள்ள எடுத்துக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. இங்க பாரு குட்டிமா, என்னைக்கு கோவில்ல உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே என் மொத்த வாழ்க்கையும் நீதான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சம்பாதிக்கிறதும் இனிமே சம்பாதிக்க போறதும் உனக்குதான். நீ யூஸ் பண்ணது போகதான் நம்ம குழந்தைக்கே. எதை பத்தியும் கவலைப்படாம உனக்கு பிடிச்சதை செய். இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை வரத்து. நாளைக்கே ஐயோ என் கல்யாணத்துல இது இல்லன்னு நீ வருத்தப்பட்டா நான் இவ்ளோ பண்ணதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். என் குட்டிமா சந்தோஷத்துக்காக எது செய்யவும் தயாரா இருக்கேன். கௌதம் சொன்ன வார்த்தைகள் ஆழமாக மனதில் நின்றது. இதுவரை எத்தனையோ ஆண்களை கடந்து வந்திருக்கிறாள். யாரிடமும் தேங்கி நிற்காதவள் இவனிடம், அதுவும் பார்த்ததும் விழுந்ததை இன்று வரை நம்ப முடியவில்லை. தாரணி பேசாமல் இருக்க தூக்கம் வருவதாக எண்ணியவன், சரி குட்டிமா, டைம் ஆகிடுச்சு, நீ போய் தூங்கு என்றிட ஏதோ ஒரு நினைப்பில் சரி என்று விட்டாள். பின் சுதாரித்து கௌதம் என்றிட என்றவனுக்கு, என்னவோ பண்றீங்க என்ன? ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியமா என்ன நானே கேட்டுக்கிறேன், இது நானான்னு. திருமண சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்ற வார்த்தையில நம்பிக்கை இல்ல உங்களை பார்க்காத வரைக்கும். இப்ப நம்ப தோணுது. கடவுள் எனக்காகவே சொர்க்கத்துல இருந்து உங்களை பூமிக்கு இறக்கி இருக்காரு. தேவதை மாதிரி உங்க கைய பிடிச்சிட்டு இந்த பூமிய வலம் வர தோணுது என்றவள் இடைவெளி விட்டாள். ஓவர் லவ்ல இருக்க போல குட்டிமா, நான் இன்னும் முழுசா பேசி முடிக்கல என்றதும் தன் திருவாயை மூடிக்கொண்டு கேட்க ஆரம்பித்தான். இதயம் முழுவதும் நிறைந்த தன் காதலை ஐ லவ் யூ என்ற வார்த்தையில் காட்ட முதல் முறை கேட்ட வார்த்தையில் பிரமித்து போனான். அந்த பிரமிப்பு அடங்குவதற்குள் இதழை ஒட்டி எடுத்தாள். முத்தம் காது வழியாக கன்னம் தொட்டு உள்ளத்தை நிறைத்தது. தித்திக்க தித்திக்க அவன் மனதை குளிர வைத்தவள் அவனையே கனவிலும் தன்னோடு வைத்து கொண்டாள். இருவரும் சந்தித்து நாட்கள் வேண்டுமானால் 60 இருக்கலாம். 60 ஆண்டுகள் வாழ்ந்த அன்பை கொட்டிவிட்டான். தினம் தினம் புது காதல் இவனால் சாத்தியமானது. காதலை காட்டியவன் சிறிது தன் கஷ்டத்தையும் காட்டியிருந்தால் நன்றாக அமைந்திருக்கும் இல்லறம். தன்னவள் சிரித்தால் போதுமென இவன் செய்ததை அறியாமல் நாட்களை கடத்தினாள் தாரணி. காற்று 12. திருமண பேச்சு உறுதியானதிலிருந்து கௌதம் வாழ்வில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தது. தாரணிதான் அதற்கு பொறுப்பேற்று கொண்டாள். ஒவ்வொரு நாளும் அழகாக அவளோடு விடிந்து அவளோடு முடிந்தது. நடுவில் தன் வருங்கால கணவன் பிறந்த நாள் வர இதுவரை அவன் வாழ்வில் பார்க்காத அத்தனை சந்தோஷத்தையும் அந்த ஒரு நாளில் கொடுத்து விட்டாள். கௌதம் தன்னை ஒரு அதிர்ஷ்ட நாயகனாக எண்ணினான். தன்னவள் மீது அளவு கடந்த அன்பை கொண்டிருந்தவன் இந்த நாளிற்கு பிறகு அவளுக்கு அடிமையாகவே மாறிவிட்டான். நடுநடுவே சண்டையும் வந்தது. ஒவ்வொரு முறையும் வரும் சண்டையில் இவர்களின் காதல் அதிகரித்ததே தவிர குறையவில்லை. இருவரும் தங்களுக்குள் நடக்கும் சண்டைகளை விட்டு கொடுத்து அன்பை பகிர குடும்பத்தார்களால் வரும் சண்டையில் மன கஷ்டம் உருவாக துவங்கியது. எதிலும் வெளிப்படையாக பேசும் தாரணிக்கு மாமியார் வீடு எதிரி வீடாக மாற ஆரம்பித்தது. விட்டு கொடுக்கும் கௌதமை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மட்டு தட்டி மகிழ்ந்தான் தினேஷ். நாட்கள் வேகம் எடுத்து பத்திரிகை கொடுக்கும் நாளில் நின்றது. பத்திரிகை அச்சிடும் போதே பிரச்சனை செய்ய ஆரம்பித்தான் தினேஷ். அவனை சமாளிக்க அதிக விலை கொண்ட பத்திரிகையை அச்சடித்தான் கௌதம்.
அவை அவன் வீட்டில் பூதாகரமாக வெடித்தது. தாரணி அண்ணனிடம் சண்டை பிடிக்க பெற்றோருக்கு மன உளைச்சல் உண்டானது. மகளா மகனா என்ற கேள்விதான் எப்போதும் அந்த வீட்டில். தங்கை மீது வேண்டாத கோபத்தை வளர்த்து கொண்டான். தங்களுக்கு கிடைக்காத சலுகை புதிதாக வருபவளுக்கு கிடைப்பதை எண்ணி நாளுக்கு நாள் வம்பு வளர்க்க ஆரம்பித்தார்கள் மருமகள்கள். மகன் செய்யும் வேலையால்தான் வீட்டில் பிரச்சனை வருகிறது என இந்திராணியும் அவனுக்கு எதிராகவே இருந்தார். இரு வீட்டிலும் நிம்மதி இல்லாமல் போனது. கடைசியில் ஏதோ காதலித்து வீட்டார் சம்மதம் இல்லாமல் செய்யும் திருமணம் போல் ஆனது. இருவருக்கும் திருமணம் நடந்தால் போதும் என்றிருந்தது. 5 மணிக்கு எழுந்து வந்த சீதாவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. எப்பொழுதும் 8 மணி வரை தூங்கும் தாரணி இன்று சமைத்துக் கொண்டிருந்தாள். அதுவும் 5 மணிக்கெல்லாம். என்ன இது அதிசயம்? என் பொண்ணு காலையிலேயே சமைச்சிட்டு இருக்கா. என் மாமியார் வராங்க, மருமக கையால சமைச்சு போட்டாதானே நல்லா இருக்கும். ஏன் மகளா இது? கன்னத்தில் கை வைத்தார். சந்தேகமா இருந்தா கண்ணை நல்லா கழுவிட்டு பாருமா. பொறுப்பு வந்துருச்சு என் பொண்ணுக்கு. பொறுப்பு இல்லாம காதல் வந்துருச்சு. உன் மருமகன் நல்லா என் மண்டைய கழுவி வச்சிருக்காரு. ராத்திரி முழுக்க தூங்க முடியல. எப்படா பொழுது விடியும் மாமியார் வருவாங்கன்னு இருக்கு. எதுக்குடி இவ்ளோ ஆர்வம் உனக்கு? அவங்கள பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுவ. அவங்கள பிடிக்கலன்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக என் மாமியார் இல்லைன்னு ஆகிடுமா? அவருக்காக அவங்கள மன்னிச்சிட்டேன். நான் நல்லா கவனிச்சு அனுப்புனாதானே என் புருஷன் கிட்ட பெருமையா பேசுவாங்க. அவரும் தம் பொண்டாட்டிய நினைச்சு சந்தோஷப்படுவாரு என்ற மகளை கண்கலங்க பார்த்தார் சீதா. இன்னும் 20 நாளில் திருமணம் இருக்க மாப்பிள்ளை வீட்டு சார்பாக பத்திரிகை வைக்க வருகிறார்கள். வேலைகளை முடித்த தாரணி குளித்து புடவை கட்டி புதுப்பெண் தோரணையோடு காத்திருந்தாள். கௌதமை தவிர மீதம் அனைவரும் வந்திருந்தார்கள். நன்முறையில் உபசரிப்பு நடந்தது. தாரணி தலையில் பூ வைத்த இந்திராணி, முகத்துக்கு மஞ்ச பூசுமா, அப்பதான் புது பொண்ணு மாதிரி இருப்ப என்றார். வெளியில் தலையாட்டியவள் உள்ளுக்குள் முகம் சுழித்தாள். அதை ராகினி அறிந்து கொண்டாரோ என்னவோ. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் எங்க அத்தை மஞ்ச பூசுறாங்க, என்னமோ மூஞ்சியே தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டுட்டு நிக்கிறாங்க. நான் எல்லாம் என் கல்யாணத்துல மஞ்சள் பூசிதான் உட்கார்ந்தேன். அந்த மாதிரி எல்லாம் தாரணி உட்கார வாய்ப்பே இல்ல என்றார். அப்படியெல்லாம் சொல்லாத ராகினி, அவளும் மஞ்ச பூசி உட்காருவா பாரு என்றவர் 3வது மருமகளிடம், நல்லா முகத்துக்கு மஞ்ச பூசிக்கமா, ஜட வச்சு கனகாம்பரம் பூ வச்சு மங்களகரமா தான் மணமேடையில உட்காரணும் அறிவுரை கூற சீதா மகளின் கையழுத்தி கண் காட்டினார். அதை பார்த்தும், எந்த காலத்துல இருக்கீங்க ஆண்டி? இப்ப யார் மஞ்சள் பூசி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் மங்களகரமா இருக்காங்க? உங்க பெரிய மருமக காலத்தோட அதெல்லாம் மலையேறி போச்சு. என் கல்யாணத்துல எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருப்பேன் என்று விட்டால் பட்டென்று. இந்திராணிக்கு முகம் கருத்தது. அதைவிட பெரிய மருமகளின் முகம் கருத்து போனது. அதை பார்த்த சின்ன மருமகள் திவ்யா உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். சூழ்நிலையை மாற்ற எண்ணி சாப்பிட அழைத்தார் சீதா. பதில் கூறியவள் அதை மறந்துவிட்டு சாதாரணமாக இருக்க கௌதம் வீட்டு ஆட்களுக்கு முகம் மாறியது. சீதா வாய்க்கு வாய் தன் மகளை பற்றி பெருமை பேச, பரவாயில்லையே, சமைக்க கூட தெரியுமா என நக்கல் அடித்தார் ராகினி. அது என்ன பரவாயில்லையே? இல்ல, அத்தைய ஆன்டின்னு கூப்பிடுற அளவுக்கு மாடலா இருக்க பொண்ணு சமைக்கிறது பெரிய விஷயம் தானே. இன்னும் கல்யாணம் ஆகலையே, அப்புறம் எப்படி உரிமையா அத்தைன்னு சொல்ல முடியும்? சமைக்கிறது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. இவளது தடாலடி பதில் ராகினிக்கு மேலும் அவமானமாக ஆகியது. அதை ஏற்றிவிட நினைத்த 2வது மருமகள் திவ்யா, கல்யாண பேச்சு முடிவானதுமே நாங்க அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்றார். அத்தைய அம்மானு சொன்னா அம்மாவை என்ன சொல்லுவீங்க? பாட்டினா? என்ன பொறுத்த வரைக்கும் என் அத்தை அம்மாவாக முடியாது, அம்மா ஒரு நாளும் அத்தையாக முடியாது. 2 பேரும் 2 பொறுப்புல இருக்க முக்கியமான ஆளுங்க எனக்கு. இன்றைய காலத்திற்கு ஏற்ற நிஜத்தை மறைக்காது தாரணி பேச, பூசி முழுகி வெளியில் சிரிக்கும் மருமகள் இருவருக்கும் உரைத்தது. அவர்கள் அம்மா என்று அழைத்தாலும் இந்திராணியை குறை சொல்லாத நாளில்லை. அதேபோல் அவரும் மருமகள்களை குறை சொல்லாமல் இருந்ததில்லை. இருந்தும் முகம் பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் சிரித்துக் கொள்கிறார்கள். அவர்களைப் போல் நடிக்க தெரியாமல் இருக்கும் தாரணியை இன்னும் பிடிக்காமல் போனது. எங்கு அவளை குறை சொல்லலாம் என காத்து கொண்டிருந்தவர்களுக்கு உணவு சிக்கிக் கொண்டது. அனைத்தையும் எச்சில் ஊறும் அளவிற்கு சுவையாக சமைத்தவள் வடையில் சொதப்பி விட்டாள். சாப்பிட அமர்ந்த 5 பேரும் நன்றாக இருந்த உணவை புகழாமல் வடையை வைத்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். முதலில் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட தாரணிக்கு
பேச்சு சரியில்லாமல் போனதால் கோபம் வந்துவிட்டது. அவள் அம்மாதான் அதை வெளிக்காட்ட விடாமல் தடுத்து வைத்திருந்தார். அனைத்தையும் முடித்துவிட்டு போகும் பொழுது கூட, எங்க வீட்டுக்கு வந்தா வடை எதுவும் செஞ்சிடாத தாரணி, பல்லில்லாம எங்களால வாழ முடியாது, கேலி செய்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் வைத்த பூவை தூக்கி சுவரில் அடித்தவள் கோபம் அடங்காது அமர்ந்திருந்தாள். அவள் மனநிலை புரியாது தவறாக அழைத்து விட்டான் கௌதம். அவர்கள் மீதிருந்த அனைத்து கோபத்தையும் அவனிடம் காட்டினாள். ஏற்கனவே இரு துருவங்களும் சந்தித்துக் கொள்கிறது, என்ன நடக்குமோ என்ற பயத்தில் இருந்தவன் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டான். மனசாட்சியே இல்லாம பேசிட்டு போறாங்க. என் வீட்ல எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வடை மட்டும்தான் சின்ன குறையா இருந்தது. ஒரு வார்த்தை புகழ வேண்டாம், இப்படி மனசு நோகடிக்காம இருந்திருக்கலாம்ல. தன் ஆதங்கத்தை கொட்டினாள். அவனுக்கும் தன்னவன் கோபம் புரிந்தது. காலையில் 5 மணிக்கெல்லாம் சமைக்கும் வீடியோவை பகிர்ந்திருந்தாள். பார்த்தவன் தனக்காக அவள் செய்யும் மெனக்கெடலில் மகிழ்ந்தான். வீட்டார்கள் வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தவன் தன் மனைவியை மகிழ்விக்க முடிவெடுத்தான். தினேஷ் வந்ததும் வராததுமாக கத்த ஆரம்பித்தான். கோபால் ஆதங்கம் தாங்காது அவனிடம் கூறிவிட்டார். செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டபடி வீடு வந்து சேர்ந்தவன் மூவரையும் முடிந்தவரை காய்ச்சி எடுத்து விட்டான். சீதா மகனை அடக்கி கொண்டிருக்க, அப்பவே சொன்ன இந்த சம்பந்தம் வேணாம்னு, கேட்டீங்களா? தகுதிக்கு குறைவா பார்த்தா இப்படிதான் அசிங்கப்படணும். பேசிக் கொண்டிருக்க அறையில் இருந்த தாரணிக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. போதும்பா விடு, விளையாட்டுக்கு தானே பேசுனாங்க. எதுமா விளையாட்டு? நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள கிண்டல் பண்ணிட்டு போறது விளையாட்டா? எல்லாம் உள்ள இருக்காளே, அவளால வந்துச்சு. அவ அசிங்கப்படுறதும் இல்லாம நம்மையும் சேர்த்து அசிங்கப்பட வைக்கிறா. தேவையில்லாம பேசாத. இதுல உனக்கு என்ன அசிங்கம் வந்துச்சு? அவங்க என்னதானே கிண்டல் பண்ணிட்டு போனாங்க. என் மாமியார் வீட்டு ஆளுங்கள பத்தி இனிமே நீ பேசாத. எதுவா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவன் நான் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு சம்பந்தம் இல்ல, தலையிடாதன்னு சொல்றியா? ஆமா, பாருங்கப்பா இவ எப்படி பேசுறான்னு. தங்கச்சி இப்படி பேசிட்டாங்களேன்னு கொதிச்சு போய் நிக்கிறேன். ஆனா இவளை கட்டிக்க போறவன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினானா, இன்னும் இவளுக்கு ஆதரவா நிக்கிறவனை பிடிச்சிருந்தா இவளை கையில பிடிக்கவே முடியாது என்ற நேரம் கதவு தட்டப்பட்டது. பிள்ளைகளின் வாயை மூடிய சீதா கதவை திறக்க கௌதம் நின்றிருந்தான். அவனை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சிதான் என்றாலும் காட்டிக்கொள்ளாது வரவேற்றார்கள். தன் கணவனை பார்த்ததும் இருந்த கோபத்திற்கு நடுவிலும் சிரிப்பு தோன்றியது தாரணிக்கு. என்னவென்று விழியால் கேட்க கண் சிமிட்டி புன்னகைத்தான். சாரி மாமா, சொல்லாம கொல்லாம வந்துட்டேன். இது உங்க வீடு மாப்பிள, எப்ப வேணாலும் வரலாம், சொல்லணும்னு அவசியமே இல்ல என்றவர் உபசரித்துவிட்டு மெல்ல தயங்கி அமர, புரிந்து கொண்டவன் ஏன் வந்தேன் என்ற காரணத்தை விளக்கினான். அண்ணங்க 2 பேரும் குட்டிமா சமைச்சது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சூப்பர்னு சொல்லி ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்க மாமா. போதா குறைக்கு அம்மா வேற ரொம்ப கொடுத்து வச்சவன் நீன்னு பெருமையா பேசினாங்க. அத கேட்டதுல இருந்து என்னால வேலையே செய்ய முடியல. மனசு மொத்தமும் குட்டிமா செஞ்ச சாப்பாடு மேலேயே இருந்துச்சு. அதான். அட என்ன மாப்பிள்ள நீங்க இதுக்கு போய் சங்கடப்பட்டுக்கிட்டு, உங்க பொண்டாட்டி சமைச்ச சாப்பாட சாப்பிட வந்திருக்கீங்க, இதுக்கு எதுக்கு தயக்கம் என்ற சீதா, தாரணி எடுத்து வை என்றார். அது எப்படிப்பா? இவ மூஞ்சிக்கு நேரா பாராட்டாம கிண்டல் பண்ணிட்டு போவாங்களாம், பின்னாடி இவர்கிட்ட பெருமையா பேசுவாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? 3வது மனுஷங்க மாதிரி பாராட்டிட்டு போறத விட கிண்டல் பண்றது நல்லது தானே. உண்மையாவே இவ சமைச்ச சாப்பாடு பிடிக்கலனா எதுக்காக என்கிட்ட அப்படி பேசணும்? தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள, நீங்க சாப்பிட உட்காருங்க என்ற கோபால் தன் மகனை அழைத்து செல்ல தாயும் மகளும் பரிமாற ஆரம்பித்தனர். நீங்க சாப்பிட்டீங்களா அத்த என்ற மருமகனின் பேச்சு மகிழ்வை கொடுத்தது மாமியாருக்கு. தாரணிக்கு அடுத்து அவ்வீட்டில் இவனை பிடித்தது என்றால் சீதாவிற்கு மட்டுமே. கோபால் கூட மகளுக்காக ஏற்றுக்கொண்டாரே தவிர முழுதாக இல்லை. பொண்டாட்டி என்ன கேக்குறாரா பாரு என பக்கத்தில் ஒருத்தி நினைக்கும் பொழுதே, தப்பா நினைக்காதீங்க அத்த என்று ஊட்டிவிட்டான் அவளுக்கு. அதை கண்ட பின் சீதா நாசுக்காக நழுவிவிட வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு பதிலுக்கு ஊட்டினாள். உண்மையாகவே பிடித்து போனது அவனுக்கு. அதிலும் அவள் வைத்த சாம்பாரின் சுவை இன்னும் சாப்பிட தூண்டியது. இதையா குறை சொன்னார்கள் என ஆதங்கம் கொண்டவன் தாரணி கைகளை பற்றி, சத்தியமா சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு குட்டிமா, இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல, உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என உணர்ச்சி வசம் கொண்டு கையில் முத்தம் கொடுத்து விட்டான். கொடுத்த பின்தான் என்ன செய்தோம் என்பது புரிய வெட்கம் கொண்டான். ஆண் அவனே வெட்கம் கொள்ளும் பொழுது பெண், அதுவும் 2ஆம் முறையாக தன்னவன் கொடுத்த முத்தத்தில்
எரிமலைக்குள் பனிக்கட்டி விழுந்தது போல் சில்லிட்டது உடல். சாப்பாட்டு ருசியை மறந்தவன் முத்த ருசியை எண்ணி கடமைக்கென்று சாப்பிட்டு முடித்தான். அவளும் பக்கத்தில் நின்றாலே தவிர சுய நினைவில் நிற்கவில்லை. இங்கு இருந்தால் விபரீதமாகும் என்று பயந்தவன் கை கழுவிய கையோடு கிளம்ப துடிக்க தாரணி பெற்றோர்களை அழைத்து வந்தாள். சாப்பிட்ட உடனே போறீங்களே மாப்ள, கொஞ்ச நேரம் இருங்க என்ற மாமியாருக்கு மறுப்பு தெரிவித்தவன் மாமனார் கூறியதும் அமர்ந்தான். கல்யாணம் தொடர்பாக பேசினார்கள். புது பிரச்சனையாக மண்டபம் வந்தது. சொந்த பந்தங்கள் பெரிய இடம், அதனால் பெரிய மண்டபமாக பார்க்க சொன்னார்கள். மண்டபத்திற்கே 4-5 லட்சம் செலவாகும். அதில் மற்ற செலவெல்லாம் சேர்த்தால் சேர்த்து வைத்திருக்கும் அனைத்தும் கரைந்து விடுமே என பயம் கொண்டான். சிக்கனமாக கல்யாணத்தை முடித்து விட்டால் கடன் இல்லாமல் நம்பி வந்தவளை நல்லபடியாக வாழ வைக்கலாம். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வீட்டு ஆட்கள் ஆளுக்கொன்று பேச இவற்றை செய்தால் என்ன பிரச்சனை வெடிக்குமோ என்ற எண்ணம். தாரணி வீட்டு ஆட்கள் பக்கமிருந்து பார்த்தால் அவர்கள் சொல்வது சரி, இவன் பக்கம் பார்த்தால் இவன் சொல்வதும் சரி. இரண்டுமே சரி என்ற பட்சத்தில் யாராவது ஒருவர் இறங்கி வர வேண்டும். காதலிக்காக கௌதம் இறங்கி வர, அதெல்லாம் எதுக்குப்பா வீண் செலவு, ஒரு நாள் கூத்துக்காக இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா எங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவோம்? பெருசாவும் வேண்டாம், சின்னதாவும் வேண்டாம், புக் பண்ண மண்டபமே போதும். கணவன் முகத்தை வைத்தே அவன் அசௌகரியத்தை புரிந்து கொண்டவள் அவனுக்காக இறங்கி வந்தாள். இப்போதும் பிடிக்கவில்லை என்றாலும் தாரணி பேச்சிற்கே தலையாட்டினார்கள் அவ்வீட்டில் உள்ளோர். தன்னவள் அன்பை எண்ணி மகிழ்ந்தவன் சொல்லிவிட்டு புறப்பட, நடக்கிற எதுவும் சரியில்லை என உள்ளே சென்று விட்டான் தினேஷ். வழி அனுப்ப வந்தவள், எதுக்கு போய் சொன்னீங்க? புருவம் உயர்த்த முழிக்க ஆரம்பித்தான். நான் ஒன்னும் முட்டாள் இல்லைங்க, உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட என்ன பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. எதுக்காக போய் சொன்னீங்க? மாட்டிக்கொண்ட குழந்தையாய் தலை குனிந்தவன் நெளிந்து வளைந்து சாரி என்றிட சிரிப்பு வந்தது தாரணிக்கு. என் மூஞ்சிய பார்த்து பேசுங்க என்றதும் பாவமாக பார்த்தான். சத்தமிட்டு சிரித்தவள், குடும்பத்துக்கு சப்போர்ட்டா கேட்டிட, குட்டிமாக்கு என்றான் அந்த பாவமான மூஞ்சியை மாற்றாது. ஆஹா, என்னவா இப்போ குட்டிமா மேல பாசம்? ஃபீல் பண்ணிட்டாலே ரொம்ப. அதுக்கு மனசு கேக்கல, ஓடி வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு புத்தி வந்துச்சு. வாய்க்கு வந்தது சொல்லி வாய்க்கு ருசியா சாப்பிட்டு சமைச்ச கைக்கு. போதும், முழுசா சொல்லலனா சாமி கண்ணு குத்தும். யார? உன் புருஷன். என்ன சொல்ல விட்டா ஏன் சாமி ஏன் கண்ண குத்தும்? அச்சோ, என் குட்டிமா மேல யார் கையையாவது பட விடுவேனா? அவ்வளவுதான், இந்த கௌதம் கொலைகாரம் ஆகிடுவான். பேசியே மயக்கிடுங்க. மயங்கிட்டாங்களா பொண்டாட்டி? நானும். இருக்கட்டும். போகவா? போய்தானே ஆகணும். இன்னும் 20 நாள் தான். அதுக்கப்புறம் தப்பவே முடியாது. நான் என்ன மடையனா? என்னவா இருந்தாலும் என்னை விட்டு விலக நான் விடமாட்டேன். தாரணி கைப்பிடித்தவன், லவ் யூ குட்டிமா, மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கு. எனக்காக உன் அப்பா கிட்ட பேசுனதுக்கு தேங்க்ஸ். பொய் சொல்றேன்னு தெரிஞ்சும் காட்டி கொடுக்காம சமாளிச்சதுக்கு தேங்க்ஸ். என் வீட்டு ஆளுங்களை நல்லா கவனிச்சதுக்கு தேங்க்ஸ். எனக்காக உன்னை மாத்தி கஷ்டப்பட்டதுக்கு தேங்க்ஸ் என்றான். லவ் யூ அவ்வளவுதான் என்கிட்ட இருந்து சொல்ல என்றவளை கண் வழியாக மனதில் நிறைத்தவன் கிளம்பினான். கௌதம் என்றதும் கதவை திறக்க போனவன் திரும்ப கன்னத்தில் நச்சென்ற சத்தம். என் வாழ்க்கையில வந்ததுக்காக இது. அப்படியே நின்று விட்டான். அதை கண்டு சிரித்தவள் மீண்டும் சாயம் பூசிய இதழை ஒட்டி எடுத்தாள். எனக்காக எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு இது. கண்கள் அவளை பார்க்க, எவ்வளவு கோபமா இருந்தாலும் அழகா சமாதானம் பண்றதுக்கு இது. 3ஆம் முத்தம் வைத்து, அடம் பிடிக்கிற என்ன பொறுத்து போறதுக்கு இந்த முத்தம். 4வதாக ஒன்றை இடம் மாற்றினாள். தாரணி என்ற தந்தையின் ஓசை கேட்டதும், இது உங்களுக்காக, இது எனக்காக, இது நமக்காக தொடர் முத்த மழையை பொழிந்து அனுப்பி வைத்தாள். காற்று 13. பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அதே அளவிற்கு இருவரின் நெருக்கமும் வளர்ந்தது. திருமணம் அடுத்த வாரம் இருக்க பந்தக்கால் நடும் வேளையில் பரபரப்பாக இருந்தார்கள் வீட்டு ஆட்கள். இரு வீட்டாருக்கும் தெரியாமல் சென்னையில் உள்ள பல இடங்களை சுற்றி வந்தார்கள். குறுஞ்செய்திகளும் அழைப்புகளும் விடாவண்ணம் இருக்க முத்தங்கள் தூது சென்றே நொந்து போனது. இரு வீட்டாருக்கும் இந்த நொடி வரை இந்த திருமணம் பிடிக்காமல் இருக்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு கல்யாண கனவுகள் வட்டமடித்தது. இன்னும் 2 நாளில் பந்தக்கால் நடும் விழா.
அதன்பின் வெளியே வர முடியாததால் இன்றே தன்னவனை பார்க்க திட்டம் போட்டவள் அழைத்தாள். உடனே எடுப்பவன் 4 முறை சென்று எடுக்க கடற்கரைக்கு அழைத்தாள். இல்லடா குட்டிமா, இன்னைக்கு வேணாம், உடம்பு கொஞ்சம் முடியல, நாளைக்கு பார்க்கலாம். என்னங்க ஆச்சு? நைட்டு நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. தெரியல குட்டிமா, 2 நாளா கோல்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஜுரம் அடிக்குது. ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும். சரிங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா கால் பண்றேன் என்றவளுக்கு கை கால்கள் ஓடவில்லை. உடனே பார்க்கவும் முடியாது, அழைத்து தொந்தரவு தரவும் விரும்பவில்லை. காலை உணவை கூட மறந்துவிட்டாள். நேரத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவள் 3 மணி நேரங்கள் கடந்து விட்டதால் அழைத்தாள். என்னங்க, சாப்பிட்டீங்களா? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? மாத்திரை போட்டீங்களா? நான் வேணா வரட்டுமா? தொடர் வண்டி போல் தொடர, வேலையில இருக்கேன் குட்டிமா என்றதும் பேச்சை மாற்றினாள். வருங்கால மனைவி கேவலமாக திட்டிக் கொண்டிருக்க சிரித்தான். அந்த ஓசை இன்னும் கடுப்பேற்றியது தாரணியை. கைபேசி உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு பேசி வைத்து விட்டாள். திரும்பி பலமுறை அழைத்து விட்டான், பதில் கொடுக்கவில்லை தாரணி. மனைவி கோபம் புரிந்தாலும் வேறு வழி இல்லாததால் தன் வேலைகளை கவனிக்க, சார், உங்களை பார்க்க தாரணின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க என்றதும் வேகமாக ஓடினான் வரவேற்பு இடத்திற்கு. இங்க எதுக்கு வந்த? உங்களை வீட்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அவசர வேலைன்னு வர சொல்லிட்டாங்க. உடம்பு முடியலன்னு சொல்ல வேண்டியதுதானே, வாயில என்ன வச்சிருக்கீங்க? அதெல்லாம் சொல்லிட்டேன், ரொம்ப முக்கியமான வேலை, முடிச்சு கொடுத்துட்டு மொத்தமா லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எவன் அது? இந்த வேலையே வேண்டாம், வாங்க போகலாம். உடம்பு முடியலன்னு சொல்லியும் வர சொல்றானுங்க. ஏதாச்சும் ஆனா இவனுங்களா பதில் சொல்லுவானுங்க? உங்களை வர சொன்னவனை மட்டும் காட்டுங்க, வாயை உடைக்கிறேன் என்று கத்தினாள். அவள் வாயை மூடி, ப்ளீஸ்டா கத்தாத, இரு வந்துடுறேன் என்றவன் தலை தெறிக்க ஓடி வந்தான். கோபமாக மருத்துவமனை அழைத்து சென்றாள். அவள் முகத்தை வைத்தே புரிந்து கொண்டவன் வாய் திறக்கவில்லை. அவள் வீட்டிற்கு அழைத்து வந்தாள். அவன் வேண்டாம் என தயங்க, வீட்ல யாரும் இல்ல, பத்திரிக்கை வைக்க போயிட்டாங்க, வர ஈவினிங் ஆகும் என்றாள். ஐயோ, என்ன? யாரும் இல்லாத நேரத்துல வரது தப்பு, நான் இப்படியே கிளம்புறேன். இதெல்லாம் வக்கனையா பேசு, கொஞ்சமாச்சும் புத்தி இருந்தா வேலைக்கு போயிருப்பியா? பெரிய உழைப்பாளி இவரு, இந்த ஒத்த ஆள் இல்லனா அங்க ஒன்னும் ஓடாது. எதுவும் பேசாம உள்ள வா, இருக்க கோபத்துக்கு மண்டைய உடைச்சிடுவேன். அதன்பின் பேச தைரியம் வருமா நம் நாயகனுக்கு? குழந்தை போல் அவள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தான். தோசை சுட்டு எடுத்து வந்தவள், வாய திறங்கன்னு வேற தனியா சொல்லணுமா? சிடுசிடுத்தாள். பாவமாக வாய் திறக்க 2 தோசையை ஊட்டி முடித்தாள். உடல் சோர்வு இப்போதுதான் தெரிந்தது கௌதமிற்கு. உடனே படுக்க போக தலைமுடியை பற்றி இழுத்தவள், சாப்பிட்ட உடனே யாராவது படுப்பாங்களாடா எரும என்று திட்டினாள். மரியாதை போச்சு என்ற ரீதியில் அமர்ந்தவன் வாயில் மாத்திரையை திணித்து படுக்க வைத்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என் மூஞ்சில என்ன ஆடுது, கண்ண மூடு என்றதும் சிரித்தவன் கை நீட்டினான். அவன் மீது கோபமாக இருப்பவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, குட்டிமா, தூக்கம் வருது, தூங்க முடியல என்றான். உடனே ஓடிவிட்டாள் அவனிடம். பக்கத்தில் படுத்துக்கொண்டு கௌதம் தலையை நெஞ்சில் சாய்த்தவள் பதமாக வருடி கொடுத்தாள். வாழ்க்கை நிறைந்து விட்டது அவனுக்கு. இறுக்கமாக அணைத்து கொண்டு, லவ் யூ குட்டிமா என முத்தம் வைத்தான். உடம்பு முடியாது வேலை செய்கிறானே என்ற ஆதங்கத்தில் இருந்தவள் மனம் தராசில் நின்ற எடைக்கல் போல் உடனே அவன் பக்கம் தாவியது. இருந்த இடைவெளியை குறைத்து நெருக்கமாக படுத்தவள் லவ் யூ என்று நெற்றியில் முத்தம் வைத்தாள். மாலை வரை அவளோடு செலவழித்தவன் வீடு வந்து சேர்ந்தான். அவன் சென்ற சிறிது நேரத்தில் தாரணியின் பெற்றோர்கள் வந்து விட்டார்கள். வீட்டிற்குள் கால் வைத்ததுமே, மாப்பிள்ள எங்கம்மா, கிளம்பிட்டாரா என கேட்க அதிர்ந்தவள் எப்படி தெரியும் என்று விசாரித்தாள். மாப்பிள்ளதான் போன் பண்ணி சொன்னாரு என்றார்கள். அவர என்றவள் அழைப்பு தொடுக்க, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறவனா இருந்தாலும் இப்ப நீ அவங்க பொண்ணு, அக்கம் பக்கம் யாராவது பார்த்து சொல்றதுக்கு பதிலா நம்ம சொல்றது நல்லதுடா விளக்கம் கொடுத்தான். உடம்பு எப்படி இருக்கு? இனிமே உடம்பு முடியாம வேலைக்கு போகாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படி உங்களை பார்க்க, இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த வார்த்தையை கேட்க 29 வருஷம் ஆச்சு. ஆஹா, உன்னோட இருக்கும்போது சத்தியமா ஒன்னும் தெரியல, அப்படியே இருந்துட்டா என்னன்னு இருந்துச்சு. எப்பவும் என்ன இதே போல லவ் பண்ணுவியா குட்டிமா? என் வாழ்க்கையில நான் நேசிச்ச முதல் ஆண் நீங்க. எப்படி பிடிச்சது, ஏன், எதுக்குன்னு இப்ப வரைக்கும் தெரியல. யார் என்ன சொன்னாலும் எனக்கு நீங்க முழுசா எனக்கானவராதான் தெரியுறீங்க.
என் புருஷனை கடைசி வரைக்கும் லவ் பண்ணதானே கல்யாணம் பண்றேன். என்னை தாண்டி அவர் வாழ்க்கையில எதுவுமே இருக்கக்கூடாது. 10 பிள்ளைங்க பிறந்தா கூட நான் மட்டும்தான் அவருக்கு செல்லமா இருக்கணும். உங்களை எப்பவும் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். 3 முடிச்சுக்கு அன்பு அஸ்திவாரம் என்றால் புரிதல் பிள்ளையார் சுழி. காதலை கொடுக்க தயாராக இருக்கும் நெஞ்சங்கள் அதில் பாதியாவது புரிந்து கொள்ள முயன்றிருக்கலாம். இருவருக்கு நடுவில் 1000 சண்டைகள் வந்து மறைவதில் இல்லை காதல். யார் நடுவில் வந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விட்டு விலகாது கைகோர்த்து நிற்பதில்தான் இருக்கிறது காதல். திருமணம் காதலை விட கவனமாக கையாளக்கூடியது. தனித்தனியாக இருவர் அவரவர் வாழ்வில் இருந்து கொண்டு ஒருவரை வரவேற்று அன்பு புரிவது எளிது. ஒரே வீட்டில் ஒரே அறையில் சுக துக்கங்களை பகிர்ந்து மணிக்கணக்காக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து வாழ்வது கடினம். அதிலும் உறவுகளுக்கு மத்தியில் தாம்பத்திய ரகசியங்களை வெளியிடாமல் குறையே இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் வாழ்வதில்தான் பெரும் சூட்சமும் ஒளிந்திருக்கிறது. அந்த பாடத்தில்தான் தேர்ச்சி பெற தவறிவிட்டார்கள் கௌதமும் தாரணியும். மணமக்கள் பெயர் பலகையில் பொறிக்கப்பட்டது. கௌதம் தாரணி என்ற பெயர். வரவேற்பிற்கான அனைத்து நிகழ்ச்சிகளும் தயார் நிலையில் உள்ளது. மணமக்களும் வீட்டார்களும் வரவேண்டியது மட்டும்தான் பாக்கி. இருவரும் திட்டம் போட்டு மதியமே விடுதிக்கு வந்துவிட்டனர். அழகு கலை நிபுணர்களால் ஆளுக்கு ஒரு பக்கம் அலங்காரங்கள் நடந்து கொண்டிருந்தது. நேரம் நெருங்கியதும் இருவரும் முழு அலங்காரத்தோடு வெளியில் வர வெட்கம் மட்டுமே பேசியது. அழகாக கைகோர்த்து கொண்டு தங்கள் காதலை பகிர்ந்து கொண்டவர்கள் சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர். நேரம் நெருங்கிவிட்டதாக கௌதம் வீட்டு ஆட்கள் ஞாபகப்படுத்த மனைவியோடு புறப்பட்டான். அவள் வீட்டில் தினேஷ் வரமாட்டேன் என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தான். அவனை சமாதானப்படுத்தி கிளப்புவதற்குள் தாமதமாகிவிட்டது. தாரணியின் பெற்றோர்களை தவிர மீதம் இருக்கும் அனைவரும் கோவிலில் காத்திருந்தார்கள். மணி 8 கடந்துவிட்டது. அவர்கள் வந்து சேரவில்லை. பொறுத்து பார்த்த இந்திராணி மணமக்களை மண்டபத்திற்கு கிளம்ப சொன்னார். தாரணி பெற்றோர்கள் இல்லாமல் வரமாட்டேன் என்று அடம் பிடிக்க, சொந்தக்காரங்க அத்தனை பேரும் போன் மேல போன் போடுறாங்க. இதுக்கு மேல உன் வீட்டு ஆளுங்க வந்து ரிசப்ஷன் நடக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும் என்றார். அதுக்காக பெத்தவங்க இல்லாம பொண்ணை எப்படி கூட்டிட்டு போவீங்க? இந்த சட்டம் எல்லாம் எங்க கிட்ட பேசாத. உன் வீட்டு ஆளுங்க மேலதான் தப்பு. அவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனையோ உங்களுக்கு என்ன தெரியும்? என்னவா இருந்தாலும் அப்பா அம்மா இல்லாம என்னால வர முடியாது. இருவரும் அடித்துக் கொள்வதற்குள், கொஞ்சம் இருமா, அவங்க வந்துடட்டும் என்றான். என்னடா இருக்க சொல்ற? மணி என்ன ஆகுதுன்னு பாரு. இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையா? என்னமோ நீங்க சீக்கிரம் வந்த மாதிரி பேசுறீங்க. 7 மணிக்கு தானே நீங்களே வந்தீங்க. மண்டபத்தை இவ்ளோ தூரம் தள்ளி வச்சா வர லேட் ஆகதான் செய்யும். அவங்க வந்தாதான் நான் வருவேன். இந்த பொண்ணு என்னமா இப்படி பேசுது என்ற ராகினியை கொழுந்தன் கண்டிப்பதற்குள், பொண்ணு அது இதுன்னு பேசுனீங்க அவ்வளவுதான் என்றாள் தாரணி. வாக்குவாதங்கள் வெடித்தது. ஒருவர் மாற்றி ஒருவர் என பேச்சை வளர்த்து 8:30 மணிக்கு வந்து விட்டார்கள். கௌதம் அண்ணன்கள் இருவரும் வந்த பல பேர் கிளம்புவதாக சொல்ல, குட்டிமா நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம். அத்தை மாமா வந்ததுக்கு அப்புறம் உள்ள போகலாம். இங்க இருந்தா அவங்க வந்து மண்டபத்துக்கு போக இன்னும் லேட் ஆகும் என சமாதானம் செய்து அவளோடு புறப்பட்டான். மண்டப வாசலில் நின்றவளை கட்டாயப்படுத்தினார்கள். ஊரே தன்னை பார்ப்பதால் பல்லை கடித்து கொண்டு நின்றாள். கௌதமிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆளாளுக்கு ஒன்றை பேசி இந்திராணியை நன்றாக ஏத்தி விட்டார்கள். பெற்றோர்களுக்கு போன் செய்த தாரணி 10 நிமிஷத்துல வந்துடுவாங்க என்றாள். அதை காதில் வாங்காதவர்கள் ஆரத்தி சுற்றி உள்ளே அனுப்பினார்கள். அவள் உள்ளே செல்லும் நேரம் கோபால் தன் சொந்த பந்தங்களோடு வந்திறங்க, அது எப்படி நாங்க இல்லாம எங்க பொண்ண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வருவீங்க என்று சண்டை பிடித்தார். எல்லாம் கைமீறி போனது. வந்த சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் இரு குடும்பங்களும் அடித்து கொண்டது. தாரணி முழுதாக கோபத்தின் உச்சியில் இருக்க, அவளது கணவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதுதான் சமயம் என்று தினேஷ் வார்த்தைகளை வீசினான். ஒரு சில நல்லவர்கள் எடுத்து கூறி சமாதானம் பேசினார்கள். இவ்வளவு தூரம் வந்துவிட்டதால் ஒரு வழியாக மனமிறங்கி மேடைக்கு அனுப்பினார்கள் மணமக்களை. இருவர் முகத்திலும் ஒரு துளி புன்னகை இல்லை. அதிலும் தாரணி தொட்டால் வெடித்து விடுவாள் போல கல் போல் நின்றிருந்தாள். இருவரின் சுயநினைவின்றி வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. புகைப்பட கலைஞர்கள் இருவரையும் பிரத்யேகமாக புகைப்படங்களுக்கு அழைக்க, அது ஒண்ணுதான் இப்ப இங்க குறை என சில பேர் பார்க்க கத்திய தாரணி தன் அறைக்கு சென்று விட்டாள். விடியற் காலை 3 மணி இருக்கும். தன்னவள் அறைக்கதவை தட்டினான். திறந்தவள் இவனை பார்த்ததும் மீண்டும் மூடிக்கொண்டாள். நிச்சயம் திறப்பாள் என காத்து கொண்டிருந்தான்.
அவன் எண்ணத்தை பொய்யாக்காமல் கதவை திறந்தவள், எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல என்றிட, நானும் இல்ல குட்டிமா, கொஞ்ச நேரம் உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு என்றான். உங்க வீட்டு ஆளுங்க அவ்ளோ பேசுறாங்க, ஒன்னும் பேசாம நிக்கிறீங்க. 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னேன். கேட்டிருந்தா இவ்ளோ பெரிய சண்டை வந்திருக்காதுல்ல. எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அங்க பேசக்கூடிய சூழ்நிலை இல்ல. அதுவும் இல்லாம உங்க வீட்டு ஆளுங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. உங்க வீட்டு ஆளுங்க சீக்கிரம் வந்துட்டாங்களா? அவங்களே 7 மணிக்கு தானே வந்தாங்க. என் வீட்டு ஆளுங்க பண்ணது நியாயம்னு சொல்லல குட்டிமா. உன்ன மாதிரிதான் நானும் ரொம்ப கோபத்துல இருக்கேன். உங்க கோபமோ ஏன் கோபமோ ஒண்ணு இல்லைங்க. குடும்பத்தோட அசிங்கப்பட்டு நின்னது நாங்க. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அத உங்க அனுமதி இல்லாம மணமேடைக்கு கூட்டிட்டு வந்தா ஒத்துப்பீங்களா? நடந்தது நடந்து போச்சு விடு. எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க விடுன்னு. நடந்த அசிங்கத்தை என்னைக்கும் எங்களால மறக்க முடியாது. இதுக்கு உங்க வீட்டு ஆளுங்க பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு வர கோபத்துக்கு அப்பவே கிளம்பி இருப்பேன். உங்க ஒருத்தருக்காக தான் நிக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசிடாதீங்க. கல்யாணம் முடிஞ்சதும் இருக்கு உங்க வீட்டு ஆளுங்களுக்கு என்றவள் கதவை அடைத்துக் கொள்ள மனம் நொந்து தன் அறை திரும்பினான். இங்கு வருவதற்கு முன் வெட்கத்தோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான். எவ்வளவு மகிழ்வு இருவர் முகத்திலும். காதல் ததும்ப மணமேடை ஏற வந்தவர்களை யார் கண் வைத்ததோ? தாரணி கோபம் குறையாதா என்ற ஏக்கத்தில் இவன் இருக்க அவளே அழைத்திருந்தாள். மாடியில இருக்கிறேன் என்ற இரு வார்த்தையில் வைத்துவிட அங்கு சென்றான். இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. விடியல் வரும் நேரம் சற்று வெளிச்சம் வர முகம் சோர்ந்து நின்றிருக்கும் தாரணியைக் கண்டு உள்ளம் வதங்கியது. அருகில் சென்று கைதொட அமைதி காத்தாள். இருவருக்கும் இருவரின் ஆறுதல் அணைப்பு தேவை. இறங்கி வந்து அதை நிறைவேற்றதான் மனம் இல்லை. கைபேசியில் வைத்த அலாரம் ஒலிக்க, நான் போறேன் என நகர்ந்தாள். அதுவரை தள்ளி நின்றவன் இழுத்து அணைத்து கொண்டான். இதற்காக காத்து கொண்டிருந்தவளும் ஒட்டுக்கொண்டாள். மௌனமாக தங்களுக்கான ஆறுதல்களை உருவாக்கி கொண்டனர். தன்னிடம் இருந்து பிரித்து நெற்றியில் முத்தமிட்டவன், சாரி குட்டிமா என்றான். நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் வீட்டு ஆளுங்களால வந்தது. அணைத்து கொண்டவன், நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்றதும் விலகி நின்றாள். அவன் கன்னத்தில் கை வைத்து, நானும் கோபத்துல என்னமோ பேசிட்டேன். சாரி, நீங்க வருத்தப்படாம கிளம்புங்க. முகூர்த்த நேரம் வந்துடும் என்றாள். யாருக்கிட்டையும் எதுவும் பேசாதடா. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் இவங்க தொல்லை இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச முடியாது. அத்தை மாமா கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். சண்டை எதுவும் இல்லாம நம்ம கல்யாணம் நடக்கட்டும் குட்டிமா. அவன் முகம் கெஞ்சலாக இருக்க எப்படி மறுக்க தோன்றும்? அவளுக்கும் இதில் கௌதம் தவறு எதுவும் இல்லை என்பது புரியதான் செய்தது. தாலி ஏறும் நேரம் வேண்டாத எண்ணங்களை ஒதுக்கி வைக்க நினைத்தவள் சம்மதம் சொல்ல பனிப்போர் முடிந்தது. பரபரப்பான நடைகளுக்கு நடுவே பொறுமையாக தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் ஐயர். நல்ல நேரம் வந்ததும் இருவரையும் அழைக்க கண்ணால் பேசி மகிழ்ந்தவர்கள் கைகோர்த்து மணமேடையில் அமர்ந்தார்கள். மனம் மகிழ்ச்சியில் திண்டாடி சடங்குகளை செய்ய ஆசை கொண்ட தாலி கௌதம் கையில். அந்த நொடி என்னவோ உணர்ச்சிகள். சுற்றி இருந்த எவரும் தெரியவில்லை. பதற்றம், சந்தோஷம், எதிர்பார்ப்பு, சிரிப்பு, வெட்கம் என எல்லாம் ஒரு சேர இருந்தது அவர்களிடம். பூ தூவி கெட்டி மேளம் கொட்ட 3 முடிச்சு முடியாத பந்தத்தை உருவாக்கியது. நாத்தனார் முடிச்சையும் அவனே போட்டான். 3 முடிச்சையும் அவனே போட வேண்டும் என ஆசை கொண்டாள் தாரணி. அதை நிறைவேற்றியவன் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்து தாலியிலும் வைக்க, இன்று முதல் கணவன் மனைவி பொறுப்பை ஏற்றார்கள். இருந்த அனைத்து மனக்கசப்புகளும் மறைந்தது. திருமணம் செய்த மிதப்பில் மண்டபத்தை அலறவிட்டனர். அனைத்து போட்டியையும் போட்டி போட்டு வென்றவர்கள் தொட்டில் ஆட்டும் போட்டியை மட்டும் இணைந்து செய்தார்கள். ஐயர் என்ன குழந்தை வேண்டும் என்று கேட்க இருவரும் பார்த்து கொண்டனர். சுற்றி இருந்தவர்கள் ஆளுக்கு ஒன்றை சொல்ல, என்ன குழந்தை குட்டிமா வேணும் ரகசியமாக கேட்டான். அநியாயத்திற்கு வெட்கம் வந்தது தாரணிக்கு. அதை ரசித்தவன், உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு வேணும் என்றதும், உங்களை போல பையன் வேணும் என்றாள். மாப்பிள்ளையும் பொண்ணும் என்ன குழந்தை வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு முடிவெடுத்து உண்மையான தொட்டில ஆட்டட்டும். வாங்க நம்ம வேலைய பாப்போம் என்ற ஐயர் பேச்சிற்கு சிரிப்புகள் பல. எல்லாம் நன்றாக நடந்தது குடும்பத்தார்கள் தலையிடாத வரை. கிளம்பும் நேரம் இந்திராணி நேராக அவர்கள் வீட்டிற்கு அழைக்க, இது எங்கள் முறை இல்லை என்றார் கோபால். மீண்டும் வாக்குவாதங்கள் தோன்றியது. கடைசியாக மாப்பிள்ளை வீடுதான் வென்றது. விட்ட கோபத்தை தொடர்ந்தாள் தாரணி. இதில் உண்மை என்னவென்றால், இரு வீட்டாருக்கும் பிடிக்காத திருமணம் என்பதால்
சடங்கு முறைகளை பற்றி இருவரும் பேசவில்லை. அதில் வந்த தொல்லைதான் இவர்கள் வாழ்வில் பெரும் அங்கமானது. மச்சான் முறை செய்ய மாட்டேன் என தினேஷ் வேறு மண்டபத்தை கதிகலங்க விட்டிருந்தான். அதை எப்படியோ மேம்போக்காக சமாளித்து விட்டாள். இவள் கோபம் எல்லாம் தன்னை போல் ஏன் கணவன் சமாளிக்கவில்லை என்பதே. தாரணி வீட்டில் அவள் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை. ஆனால் அவன் வீடு அப்படி இல்லையே. அன்னையை சமாளித்தால் கூட அன்னிமார்களை சமாளிப்பது கடினம். அண்ணன்கள் வேறு மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்கும் அக்மார் கணவர்களாக இருக்க அவன் பாடு திண்டாட்டமானது. முதலிரவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இருவரும் ஆசையோடு நுழைய வேண்டிய அறையில் கோபத்தோடு நுழைந்தார்கள். தாரணி கோபம் புதிதல்ல, ஆனால் கௌதம் கோபம் புதிது. அதற்கு காரணம் மச்சான் தினேஷ். இவனே ஒரு பிச்சைக்காரன், இவனுக்கு இவ்ளோ சீன் போடுறாங்க என்றான் சண்டையில். அதை கூட தன் மனைவிக்காக விட்டவன் கொதித்து போனான் இந்திராணியை தரைகுறைவாக பேசியதில். 1000 தவறு செய்தாலும் பெற்ற அன்னையை ஒருவன் தவறாக பேசுவதை எந்த மகன் பொறுத்து கொள்வான்? சண்டையிட்டான் தினேஷிடம். அவனோ தன் நண்பர்களோடு சேர்ந்து, சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணனவனுக்கு ரோஷத்தை பாருங்கடா என்றான். முதலிரவு அறையில் இருந்த பூக்கள் வாடியதே தவிர இருவரும் முகம் பார்த்து கொள்ளவில்லை. நள்ளிரவு தாண்டி ஆளுக்கு ஒரு இடத்தில் படுத்துக் கொண்டார்கள். கனவுகளை கலைத்த குடும்பத்தார்கள் நிம்மதியாக உறங்க, காதலித்தவர்கள் முதல் நாள் அன்று பிரிந்து கண் விழித்தார்கள். தாரணி குளித்துவிட்டு தனக்கான ஆடையை உடுத்தினாள். வெளியில் வர விருப்பமில்லாது அறையிலேயே இருக்க, உள்ளே வந்த ராகினி வேகமாக ஓடினார். என்னம்மா இது, குளிச்சுட்டு தீட்டு நடந்த கட்டில்ல படுத்திருக்க என கேட்க, எங்க படுத்தா என்ன அலட்சியமாக கேட்டாள். தீட்டுல படுத்துட்டு எப்படி கோவிலுக்கு போவ? சாமி குத்தம் ஆகாது, திரும்ப குளிப்போ. என்னது குளிக்கவா? ஏற்கனவே நான் குளிச்சுட்டேன், திரும்பலாம் குளிக்க முடியாது. கோவிலுக்கு சுத்தமா போகணும்னு தெரியாதா என்ற ராகினியை முறைத்து, யாரு நீங்க என்ன கேள்வி கேட்க? நீங்களும் மருமக, நானும் மருமக, அதிகாரம் பண்ற வேலை வேணாம் என்றதும் தன் கணவன் காதில் விழுமாறு கத்தினார். சத்தம் கேட்டு ஓடி வந்த கௌதம் என்னவென்று மனைவியை கேட்க, அவன் மீது கோபமாக இருப்பவள் வாய் திறக்கவில்லை. இந்திராணிதான் நடந்த அனைத்தையும் விவரித்தார். இது ஒரு விஷயம்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சாமி சொல்லுச்சா தீட்டு கட்டில்ல படுத்தா வரக்கூடாதுன்னு? போர்வ தலகாணியதான் துவைக்க முடியுமே தவிர கட்டிலையும் மெத்தையையும் துவைக்க முடியாது உங்களால. இந்த தீட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியேதான் இருக்கும். ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படிமா உங்களால இப்படி பேச முடியுது? அவ திரும்பலாம் குளிக்க மாட்டா என்றான் தெளிவாக. கௌதம் பேச்சு பெரும் ஆறுதலாக இருந்தது தாரணிக்கு. அதனால் கோபம் மறந்து நிதானிக்க பெரிய மருமகள் விடுவதாக இல்லை. எதுவா இருந்தாலும் எங்க அம்மா பேசட்டும். சத்தங்கள் அடங்கி அவரவர் இடத்திற்கு சென்று விட்டனர். கௌதமையே பார்த்து கொண்டிருந்தவள் தேங்க்ஸ் என்றிட என வெளியேறினான். சமாதானம் செய்ய நினைத்தவள் ஓடி சென்று கட்டி அணைக்க தவிடு பொடியானது அந்த நல்லவனின் கோபம். உடனே திரும்பி அணைத்து கொண்டான். மேடம் நேத்து முழுக்க பேசவே இல்ல. சார் கூட தான் பேசவே இல்ல. சார் கோபமா இருந்தாரு. மேடமும் தான். இப்ப போயிடுச்சா கோபம்? கட்டி பிடிச்சதும் போயிடுச்சு. அப்போ பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாலும் தப்பு இல்ல. ஆஹாஹா, கோவிலுக்கு போகணுமே குட்டிமா. போயிட்டு வந்து பண்ணலாம், வழி இருக்கு. பண்ணிடுவோம். ட்ரையல் ஏதாச்சும் குட்டிமா என்றதும் கண்ணடித்தாள். கோவிலுக்கு செல்வதால் இருவரும் கண்ணிய காதலோடு நடந்து கொண்டார்கள். சேர்ந்து அலங்காரம் செய்து கொண்டு புதுமண தம்பதிகளுக்கு உண்டான பளபளப்போடு வீட்டை விட்டு கிளம்பினார்கள். கடவுளே, இவரை ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன். நடக்கிற பிரச்சனைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடந்தாலும் இவரை நான் பிரிஞ்சிட கூடாது. 2 பேரும் சந்தோஷமா ரொம்ப வருஷம் வாழணும். அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பெத்துக்கணும். அந்த குழந்தை இவரை போலவே இருக்கணும் என தாரணி மனமுருகி வேண்ட, என் குட்டிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தை காப்பாத்த ரொம்ப வருஷம் ஓடிட்டேன். திரும்பி பார்த்தா எனக்குன்னு எந்த சந்தோஷமும் இல்ல. முதல் தடவை என் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம்தான் அத உணர்ந்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். எல்லா பிரச்சனையையும் நீதான் சரி பண்ணணும். என் குட்டிமா உயிரோட இருக்கிற வரைக்கும் என் உயிர் இருக்கணும் வேண்டினான் கௌதம். மனதில் இருக்கும் காதல் கடவுளிடம் மனம் விட்டு சொல்ல வைத்தது. நேரில் ஒரு தடவையாவது இதை இவர்கள் பேசியிருக்கலாம். வாழ்க்கை மிகவும் அழகானது விட்டு கொடுத்து செல்லும் தம்பதிகள் செயலால். தன்னவள் கேட்ட ஐஸ்கிரீமை வாங்கிக் கொண்டு புன்னகை முகமாக வீடு வந்தவன் இடிந்து அமர்ந்து விட்டான். ஏற்கனவே சொன்னது போல் விருந்து பிரச்சனைதான் ஓடியது. தினேஷிடம் இதை பற்றி பேசியிருந்தார் சின்ன அண்ணன் சரவணன்.
தெரிந்தேதான் பெற்றோர்களிடம் சொல்லாமல் அழைத்து வந்திருந்தான். கோபாலுக்கு இவை தெரியாது என்பதால் சண்டையிட்டார். சீதா மகளுக்காக கெஞ்ச ஆர்டர் போடுவதாக இறங்கி வந்தார். விருந்தை கையால் சமைத்துதான் பரிமாற வேண்டும் என்றார் இந்திராணி. வேறு வழி இல்லாததால் அவ்வீட்டின் வாசலில் சீதா சமைக்க மனைவிக்காகவும் மகளுக்காகவும் இதுவரை செய்யாத செயலை செய்தார் கோபால். தன்வினை தன்னை சுட்டது என்பது போல் அவர்களோடு சேர்ந்து சமைத்தான் தினேஷ். வீட்டிற்கு வந்தவள் கண்ணில் இவைதான் பட்டது. வசதிக்கு குறைவில்லாத தன் தந்தை சமைப்பதைக் கண்டு கொதித்தது உடல். கத்தி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டாள். அவர்கள் ஒன்று பேச இவள் ஒன்று பேச நடுவில் ராகினி தினேஷ் கொளுத்தி போடும் வேலையில் ஈடுபட்டார்கள். காற்று 14. ஐம்பூதங்களுக்குள் சண்டை போல நீரை மட்டும் தள்ளி நிற்க வைத்துவிட்டனர். பறந்து விரிந்த ஆகாயம் இரவு நேரத்தில் என்ன இது என்று பார்க்க காற்று மறைந்து நின்று நெருப்பிற்கு உதவியது. அக்னி தேவன் தகதகவென எரிந்து கொண்டிருக்க எங்கும் பனிமூட்டம். பூமி மாதா இருவரையும் தாங்கிக் கொண்டிருந்தது. கௌதம் தாரணி தம்பதிகள் தேன் நிலவிற்கு ஊட்டி வந்திருக்கிறார்கள். வந்த 2 நாளும் மறக்க முடியாத வசந்த நாட்கள். திருமணமாகி ஆகிவிட்டது 10 நாட்கள். இதில் ஒரு நாள் கூட இருவரும் மன நிம்மதியாக இருக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். தன் வீட்டில்தான் இப்படியென நொந்து கொண்டு விருந்து சென்றவன் இன்னும் நொந்து போனான் தினேஷ் செய்கையில். மட்டம் தட்டி துடிக்க விட்டான். வீட்டில் இருப்பவர்கள் அவனை கண்டித்தாலும் பேச்சு குறையவில்லை. எப்பொழுது மாமியார் வீட்டு விருந்தை முடிப்போம் என்றிருந்தது. தலைக்கு மேல் வெள்ளம் போவது போல் உணர்ந்தவன் தன் நண்பன் உதவியோடு ஊட்டி பயணத்தை திட்டமிட்டான். இங்க இருக்க ஊட்டிக்கு போறதுக்கு இவ்ளோ சீனா? நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் வெளிநாட்டுக்கு பறந்திருப்ப என்றிட அண்ணன் தங்கைக்குள் போர் மூண்டது. கொதிக்க வேண்டியவன் மனைவியை சமாதானம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அங்கோ இது என்ன புது பழக்கம் என்றார் இந்திராணி. சுற்றி இருக்கும் ஆட்களையெல்லாம் சமாளித்து ஒரு வழியாக வந்துவிட்டான். வரும் வரைதான் அனைத்து கஷ்டங்களும் மனதில் இருந்தது. சில நேரம் இடமாற்றம் மனமாற்றத்தை தரும் என்பார்கள். இங்கு வந்து இறங்கிய நொடி முதல் இப்பொழுது வரை புதுமண தம்பதிகளுக்கு உண்டான அனைத்து மகிழ்வையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்த கையோடு இருவரின் கைபேசியையும் அணைத்து வைத்துவிட்டாள் தாரணி. இருவர் மட்டுமே அவர்கள் உலகில். கணவன் மனைவி முழு மனதோடு உடலாலும் மனதாலும் சேர்ந்து இருந்தது இங்குதான். இன்று 3வது நாள். எங்கும் செல்லவில்லை. தங்கியிருக்கும் விடுதியில் நேற்று ஃபயர் கேம்ப் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதை பார்த்ததிலிருந்து அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள். எங்கும் செல்லாமல் முழு நாள் ஓய்வு கொடுத்தவன் சற்று இருள் வந்ததும் அழைத்து வந்து விட்டான். சுற்றியும் இவர்களைப் போல தம்பதிகள் அவர்களின் அழகான தருணத்தை இன்னும் அழகேற்ற பாடல்கள் ஒரு பக்கமும் நெருப்பு குவியல் ஒரு பக்கமும் வண்ணம் தீட்டியது. டான்ஸ் பண்ணலாமா என்றதும் அலறியவன் சத்தியமா வராது குட்டிமா என சரணடைந்தான். அதெல்லாம் வரும் வாங்க என்றவள் கட்டாயப்படுத்தி ஓரிரு நடனத்தை சொல்லிக் கொடுக்க வரவில்லை அவனுக்கு. போங்க என கோபம் கொள்ளாது விலகினாள். கிட்டார் இசையில் பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தது, வரிகள் இல்லாமல். மோகனத்தில் பாடல் வரிகளை பாட அவள் மீது மையம் கொண்டவன் ஆண் வரியை பாட ஆரம்பித்தான். இடையில் சிறு தேநீர் கோப்பைக்கு இடமளித்து மற்றவர் ஆட்டத்தை கண்டு ரசித்தார்கள். சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். எனக்கு என்னங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்பதான் இந்த வார்த்தையை கேக்குறேன் என்றதும் மற்றவர்கள் மேலிருந்த கவனத்தை மாற்றியவள், வேண்டாங்க, எதை பத்தியும் பேச வேண்டாம். எனக்கே சில நேரம் தோணும் எதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்றோம்னு. ஆனா உங்களை மாதிரி நான் கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தேன். நல்ல வேளையா இங்க வந்து மண்டையில இருக்க எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன நம்பு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ கஷ்டப்படாம இருந்தாலே போதும் எனக்கு. நான் கஷ்டப்படுறத விட உங்களை தான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். எல்லா ஆம்பளையும் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திக்கிற பிரச்சனை தான் இது குட்டிமா. என் கவலையெல்லாம் சந்தோஷமா இருந்த உன்னை கொண்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு தான். ஏன் கவலையெல்லாம் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போற உங்களை காயப்படுத்துறேன்னு தான். நீ சிரிச்சா போதும், எல்லாத்தையும் மறந்துடுவேன். நம்ம கொஞ்ச நாள் தனியா இருக்கலாமா என்றதும் சிந்திக்கும் முகபாவனை அவனிடம். எனக்கு உங்க வீடு ஒத்து வரும்னு தோணலங்க. ரொம்ப தூரமா வேண்டாம், உங்க வீட்டு பக்கத்திலேயே எங்கேயாவது இருக்கலாம். கொஞ்ச நாள் உங்க வீட்டு ஆளுங்களை நானும் அவங்க என்னையும் புரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரே வீட்டுல இருக்கலாம். இங்கு வரும் வரை இந்த எண்ணம் இல்லை தாரணியிடம்.
2 நாட்களாக இருவருக்குள்ளும் எந்த சண்டையும் இல்லை. ஒருவர் மாற்றி ஒருவர் காதலை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெகு நாட்கள் கழித்து மனம் விட்டு சிரிப்பதாக உணர்ந்தார்கள். கட்டியவனும் இங்கு வந்த பின்தான் ஆரம்ப நாட்களில் பார்த்தது போல் இருந்தான். இதமான சூழ்நிலையில் பொறுமையாக சிந்தித்ததால் மனம் சுற்றி இருக்கும் ஆட்களால் தான் நிம்மதி இல்லை என்றது. இல்லடா, அது சரி வராது. இப்ப நான் எது பண்ணாலும் உன் மேலதான் தப்பு சொல்வாங்க என்றவன் அவள் கைகளை தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டு, என்னால வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது, உன்கிட்ட மட்டும்தான் முடியும். எனக்காக கொஞ்ச நாள் பொறுமையா இரு. இப்பயும் இதே மாதிரி இருந்தா நீ சொன்ன மாதிரி தனியா போயிடலாம் என்றான். அப்பவே தெரியும் இததான் நீங்க சொல்லுவீங்கன்னு. என் மனநிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க குடும்பத்தை மொத்தமா பிரிக்க நினைக்கல. கொஞ்ச நாள் தனிமை தேவைப்படுதுன்னு சொல்றேன். என்ன நினைக்கிறேன்னு நல்லா புரியுது. எனக்கு எல்லாரையும் விட நீ ரொம்ப முக்கியம் குட்டிமா. கல்யாணமான உடனே அப்படி போறது சரியா வராது. ஒரு 3 மாசம் பொறுத்துக்க. அம்மா கிட்ட நல்லபடியா பேசி கிளம்பிடலாம். கௌதம் கொடுத்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்தது. இதமான சூழ்நிலையை கலைத்து முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். இங்கிருந்து போகும் வரை தன் மனைவி முகத்தில் சிரிப்பை மட்டுமே பார்க்க எண்ணியவன் கைப்பிடித்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு நடுவில் நிற்க வைத்தான். மனமே இல்லாமல் பக்கத்தில் நின்றிருந்தவள் இடையில் கைகோர்த்தான். அதிர்ந்து அவன் முகம் நோக்கியவள் விழியில் தன் விழியை நேராக எய்தியவன் கைகளை பற்றி அசைய ஆரம்பித்தான். என்னங்க என ஆச்சரியம் கொண்டவள், கீழே எங்கேயாவது தள்ளிவிட போறீங்க என சிரித்தாள். பாத்துடுவோம். பேச்சே சரியில்லையே என புருவம் உயர்த்த கண் சிமிட்டி சேர்த்தனைத்தான். மெல்லிய ரக காதல் பாடல்கள் அலைவரிசையாய் பரவி கொண்டிருக்க இருவர் உணர்வுகளும் ஓரிடத்தில் மையம் கொண்டது. மனைவி இடுப்போடு ஒரு கை இருக்க அவள் கைகளை பற்றி கொண்டது இன்னொரு கை. கட்டியவன் இருக்கும் அதே நிலையில் தாரணியும் இருந்தாள். குளிருக்கு போர்த்திய அனைத்து கம்பளிகளும் வீணானது. 2 நாட்களாக குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள் வெட்ட வெளியில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நேரம் போனதே தெரியவில்லை. நேரம் முடிந்ததாக அறிவிப்பு வரும் வரை இருவரும் அறை நோக்கி நடந்து செல்ல நின்றாள். என்னவென்று கேட்டதும் கைகளை உயர்த்தினாள். இருக்கும் இடத்தை நோட்டம் விட்டவன் தூக்கி கொண்டான். இறுக்கமாக கழுத்தை கட்டி கொண்டாள் தாரணி. அவனையே பார்த்து கொண்டு வர புருவம் உயர்த்தினான். கொல்றீங்க என முத்தம் வைத்தாள் கன்னத்தில். மூச்சு காற்றோடு சிரித்தவன் நெற்றி முட்டி, உன்ன விடவா என்றான். பேச்சுல அடிச்சுக்க முடியுமா என் புருஷன கில்லாடி? ஆஹா, வஞ்ச புகழ்ச்சி, குட்டிமா புகழ்ச்சி எனும்போதே அறை வந்தது. அவனிடம் சொல்லாமல் இறங்கிட தடுமாறி நின்றான். ஓய், கதவை திறந்து சர்ப்ரைஸ் என கூச்சலிட்டாள். இருட்டில் ஒன்றும் தெரியாமல் குழம்பியவன் உள்ளே வந்து விளக்கை போட்டதும் கண்களை விரித்தான். அறை முழுவதும் பூ அலங்காரம். ஆங்காங்கே செயற்கை மின்மினி விளக்குகளும் மெழுகுவர்த்தியும். சாக்லேட் மீது அதிக விருப்பமில்லாதவன் பார்வைப்படும் இடமெல்லாம் ஊட்டி சாக்லேட். மெத்தையில் இதய வடிவ பூ அமைப்பு. இதையெல்லாம் சினிமாவில் மட்டுமே பார்த்தவனுக்கு மகிழ்வில் நாய் எழவில்லை. அவன் கொடுக்கும் அழகிய பாவனைகளை தன் கைபேசியில் பதிவு செய்தவள் பிடிச்சிருக்கா என பின்னின்று அணைக்க நெஞ்சை உரசிய கை மீது கை வைத்து அவள் புறம் முகத்தை திருப்பினான். பிடிக்கலையா? கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத ப்ளீஸ் என்றான். ஆஹா, சரி போங்க என விலக, சோதிக்காத குட்டிமா, நான் பாவம் என இழுத்து அணைத்தான். பேசிக்கொள்ளாமல் வெகு நேரம் அதே நிலையில் இருந்தார்கள். கௌதம் மனது புல்லரித்து அநியாயத்திற்கு ஆர்ப்பரித்தது. இன்னமும் தன் கண்களை நம்ப முடியாமல் அரை அலங்காரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். மெத்தையில் இருக்கும் ஐ எம் நத்திங் வித்தவுட் யூ என்ற வாசகத்தை இப்போதுதான் பார்க்கிறான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறுக்கத்தை காட்டினான். இதமாக உணர்ந்தவள் நெஞ்சு நடுவே முத்தமிட்டு லவ் யூ என்றிட பேச்சு வராமல் தவித்தான். குட்டிமா, கிஸ் பண்ணு என்றான் ஏக்கமாக. தலை சாய்த்து பார்த்தவள் உதட்டை குவிக்க சேட்ட என உதட்டை பிதுக்கினான். லேசாக புன்னகை மலர, நீங்க தானே கேட்டீங்க என்றதும் இப்படியா கேட்டேன் முறைத்தான். வேற எப்படி? குறும்பு செய்யும் தன்னவள் முதுகெலும்பு நொறுங்கும் அளவு கைக்குள் அடக்கியவன் நேத்து நைட்டு கொடுத்தியே அப்படி என்றான். நான் என்ன கொடுத்தேன்? ஆஹா, ஞாபகம் இல்ல அப்படிதானே? கொடுத்தாதானே ஞாபகம் இருக்கும். ஓஹோ, முத்தம் மட்டும்தான் ஞாபகம் இல்லையா, இல்ல இந்த காயமும் ஞாபகம் இல்லையா என தன் கழுத்தை காண்பிக்க
அவளால் சேதாரமான தோல் சிவந்திருந்தது. அச்சச்சோ, பூச்சி கடிச்சிருக்கு போல. அவளை ஏற இறங்க பார்த்தவன், பூச்சிதான், கொஞ்சம் குசும்பு பிடிச்ச பூச்சி. நேத்து ராத்திரி பெட்ல தள்ளி இஷ்டத்துக்கு கடிச்சு வச்சிருச்சு. கடிச்ச கொழுப்புல எல்லாத்தையும் மறந்துடுச்சான். இன்னைக்கு அதை திரும்பி கடிச்சு தழும்பு கொடுத்தாதான் ஆயுசுக்கும் மறக்காது. கைப்பகுதியை மடித்து விட்டான். சுதாரித்தவள் ஓட துவங்க, பூச்சி ஓடாத நில்லு, விரட்ட ஆரம்பித்தான். இருவரும் மெத்தையை நடுவராக்கி இருபுறமும் கபடி விளையாடி கொண்டிருக்க அலங்கரித்த பூக்கள் எல்லாம் அழகை இழந்தது. வெகு நேரம் கழித்து அவளை பிடித்தவன் மெத்தையில் தள்ளினான். வேணாங்க, வலிக்கும் என எவ்வளவு கெஞ்சியும் மனம் இறங்காதவன் இதழை குறிவைத்தான். ஐயோ வேணாங்க, நாளைக்கு வெளியே போக முடியாது. பரவாயில்ல, அசிங்கமா இருக்கும். இருக்கட்டும், குட்டிமா பாவம். ஆமா பாவம். எவ்வளவு கெஞ்சியும் அவன் மனம் இறங்கவில்லை. உதட்டை பலி கொடுப்பதற்கு பதில் கையை காண்பித்து கடிக்க சொன்னாள். எந்த இடமாக இருந்தால் என்ன என அவன் கைப்பிடித்து கடிக்க போனான். இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டவள், மெதுவாங்க வலிக்கும், கதறினாள். மெல்ல மூச்சு காற்று உரச அருகில் வந்துவிட்டதை எண்ணி இன்னும் அலறினாள். அந்த அலறல் சத்தம் எல்லாம் நொடியில் அடங்கியது முத்தமிட்டதும். கண் திறந்தவள் முகத்தை காண அவளையே பார்த்து கொண்டு மீண்டும் அந்த இடத்தில் முத்தமிட்டான். கடித்தால் இவ்வளவு இனிக்குமா? பயம் விலகி ஆசை பிறந்தது பெண்ணவளுக்கு. இமை சிமிட்டா விழியில் காதல் கூடியது. மெல்ல விரல் தொட்டு உள்ளங்கையை காட்டினாள். அங்கும் அவர்கள் பாஷையில் கடித்தான். வெட்கமும் சிரிப்பும் இரண்டென கலந்து கழுத்தை காட்டியது. முன்னேறி அந்த இடத்தில் முத்தம் வைத்தவன் உத்தரவுக்காக காத்திருக்க கன்னத்தை காண்பித்தாள். கன்னங்கள் இரண்டும் முத்த தழும்பில் சிவந்து போக எங்கெல்லாம் முத்தம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் மகாராணி உத்தரவு பிறப்பித்தாள். சேவகன் விருப்பப்பட்டு அனைத்தையும் நிறைவேற்றி அவனுக்கு பிடித்தமான இதழை பார்க்க என திரும்பி படுக்க முயன்றாள். இவ்வளவு நேரம் மகாராணியாக இருந்தவள் சேவகியாக மாற சேவகன் ஆளும் மகாராஜன் ஆனான். காதலுக்குள் ஒளிந்திருக்கும் சைவ காமத்தை தம்பதிகள் ஆடை திறந்து வரவேற்க இனிமை இனித்தது மேனியில். ஆண் பெண் சரிசமம் அங்கும் சரியாக ஆட்சி புரிந்தது. யார் தேவை தீர்ந்ததோ, யார் அதிகம் காயப்பட்டதோ கேள்விக்கான விடை விடியும் வரை கிடைக்கவில்லை. தலைப்பில் தாரணி தூங்கிவிட்டாள். தூங்காமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதற்கு மிக சரியான பொருத்தம் தன் மனைவி என மெச்சிக்கொண்டான். இவளை மட்டும் தன் குடும்பத்து ஆட்கள் புரிந்து கொண்டால் தன் வீடு நிச்சயம் சொர்க்கம் ஆகும். அடுத்த முறை தாரணி வாய் திறந்து தனியாக போகலாம் என்பதற்குள் அனைத்தையும் சரி செய்து விட வேண்டும் என திடமாக தீர்மானித்தான். ஏனெனில் மீண்டும் அவள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கிளம்புவதை தவிர வேறு வழி இல்லை கௌதமிடம். ஊட்டி குளிர் துயில் கொள்ளும் குழந்தையை அசைய வைத்தது. தட்டி கொடுத்து தன் மார்பு சூட்டில் தூங்க வைத்தான். தூங்குவாள் என எண்ணியவன் எண்ணம் பொய்யானது. மார்பு முடிகளை கடித்திழுத்ததில் அவள் மீது படுத்து முதுகை பழிவாங்கியவன் விடியும் வரை ஊட்டி குளிர் அண்டாது குண்டல கவசமானான். ஒரு வார காலம் ஊட்டியை நன்றாக சுற்றி வலம் வந்தார்கள். இருவருக்குள்ளும் இருந்த காதல் மென்மேலும் அதிகரித்து வாழ்க்கை பாதையை விசாலமாக்கியது. நாளை இருவரும் ஊர் திரும்புகிறார்கள். இருவருக்கும் ஊட்டியை விட்டு கிளம்ப சிறிதும் விருப்பமில்லை. விருப்பமில்லை என்பதை விட பயமே அதிகமாக இருந்தது. வாய்விட்டு இதை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் அங்கு சென்றால் என்ன பிரச்சனை வருமோ என்ற அச்சம்தான் அதிகமாக இருந்தது. எதை நினைத்து பயம் கொண்டார்களோ அதுதான் அனுதினமும் இருவர் வாழ்விலும் நடந்தது. சென்னைக்கு வந்த 2ஆம் நாள் ராகினிக்கும் தாரணிக்கும் சண்டை ஏற்பட்டது. நடுவில் திவ்யா அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏற்றிவிட்டார். அழுது நீலி கண்ணீர் வடிக்கும் மனைவி பக்கம் சரவணன் நிற்க மகன் பக்கம் நின்றார் இந்திராணி. யாரையும் துணைக்கு அழைக்காமல் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசினாள் தாரணி. வேலை முடித்து வீட்டிற்கு வந்தவனை தடுத்து குற்றப்பத்திரிகை வாசித்தார்கள். தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாட்டா, முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க என்றதும் இன்னும் பிரச்சனை பெரிதானது. தாரணி இங்கு நடக்கும் நிகழ்வுகளை அன்னையிடம் சொல்ல அவரோ குடும்ப ஆண்களிடம் சொன்னார். கோபால் மருமகனையும் சேர்த்து வசைபாடினார். தினேஷ் தங்கை கணவனை அசிங்கப்படுத்த வீடு தேடி வந்தான். அவன் நேரம் கௌதம் வேலைக்கு சென்று விட்டான். 2ஆம் அண்ணன் சரவணன் மட்டுமே இருந்தார். நடுக்கூடத்தில் நின்று சத்தம் போட்டவன் தங்கையை தன்னோடு அழைத்தான். அவளோ இங்குதான் இருப்பேன் என்று விட அந்த கோபத்தையும்
அங்கிருந்தவர்களிடம் காட்டினான். இந்திராணி மகனை அழைத்து ஒப்பாரி வைத்தார். இருக்கும் பிரச்சனை போதாதென்று இவன் வேறு வருகிறானே என்ற கடுப்பில் அத்தைக்கு அழைத்து பேசினான். அவர் கோபால் காதில் போட, என் பொண்ணு அங்க அவ்வளோ சித்திரவதை பண்றாங்க, ஏன்னு கேட்க துப்பில்ல, என் மகனை தடுக்க வந்துட்டானா அவன் என விவரம் புரியாமல் விரோதம் வளர்த்தார் மருமகனிடம். உன் வீட்டு ஆட்கள் செய்ததுதான் தவறு என்று தாரணியும், உன் அண்ணன்தான் முடிந்த பிரச்சனையை கிளறிவிட்டான் என கௌதமும் இரவெல்லாம் சண்டை பிடித்தார்கள். படுக்கைக்கு நடுவில் 2 ஆள் படுக்கும் அளவிற்கு இடைவெளி ஏற்பட்டது. மறுநாள் இரவு தானாக பேசினான். தாரணியோ முகத்தை திருப்பிக் கொண்டு தள்ளி படுத்து விட்டாள். சில முறை சீண்டி சமாதானத்திற்கு முன்வந்தான். அவளோ மறுத்து உறங்க ஆரம்பித்தாள். இனி அவளிஷ்டம் என கௌதம் உறங்க ஆரம்பிக்க சீண்டல் இல்லாததால் அவன் கண்டுகொள்ளா வண்ணம் திரும்பி பார்த்தாள். கண்கள் மூடி இருந்தது. என்ன எதிர்பார்த்தாலோ கடுப்போடு திரும்பிக் கொண்டாள். சில நொடி கடந்து அசைந்து படுக்க மாற்றமில்லை அவனிடம். அவனே வரவேண்டும் என ஏதேதோ செய்ய துவங்க தூக்கத்தில் கவனிக்கவில்லை கௌதம். நடு இரவை தொட்டதும் லேசாக கண்ணீர் கூட வர ஆரம்பித்தது தாரணிக்கு. கடைசியாக ஒருமுறை திரும்பி பார்க்க நன்றாக உறக்கத்தில் இருந்தான். மறுத்த உடனே சென்று விட்டானே என்ற ஆதங்கத்தில், அவ்வளவுதான், நான் சும்மா திருப்பிட்டு போனதுக்கே போயிட்டாரே, சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனா அவ்வளவுதான் போல புலம்பிய நேரம் அவன் கை தொப்பென்று விழுந்தது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். நெருக்கமாக வந்தவன் கழுத்தோரம் முகம் புதைத்தான். உடனே இறங்கி வராமல் மனைவி என்ற அதிகாரத்தை காட்டிய பின் திரும்பியவள் ஏமாந்து போனால் உறங்கிக் கொண்டிருக்கும் அவனை கண்டு. இருப்பினும் தூக்கத்தில் கூட தன்னை விட்டு விலகாமல் இருக்கும் அவன் செயல் மகிழ்வை கொடுத்தது. திரும்பி அவன் புறம் படுத்தவள் தலைகோதி தூங்கும் அழகை ரசித்தாள். தூக்கத்தில் ஆழமாக இருந்தாலும் சீண்டி விட்டு சினுங்க வைத்தாள். அவன் அசையும் நேரம் கண்களை மூடிக்கொள்ள விழி திறந்தவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தினமும் அவன் மார்பில்தான் துயில் கொள்வாள் தாரணி. காலை எழும் நேரம் ஒரு பக்க கை வலித்தாலும் விரும்பியே அதை ஏற்றுக்கொள்வான். மனைவிக்கு 2 நாட்களாக அந்த சுகம் இல்லாமல் தவிப்பாக உணர்ந்தான். தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற தைரியத்தில் நெருங்கி சென்று அணைத்து கொண்டான். தூக்கத்தில் சுழன்று படுப்பது போல் அவளும் படுத்துக்கொள்ள இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. அதன் பின் எவ்வளவு நேரம்தான் நடிப்பார்கள்? தோல்வியை ஒப்புக்கொண்டு அணைத்து கொண்டார்கள். அதன் பின்னரே உறக்கம் தழுவியது. கௌதமிற்கு இன்று சம்பள நாள். திருமணமாகி வரும் முதல் வருமானத்தில் ஆசையாக மனைவிக்கு ஒரு புடவை எடுத்தான். கையோடு பூவும் அவளுக்கு பிடித்த இனிப்பையும் வாங்கி கொண்டு வந்தான். இதை எதிர்பார்க்காமல் மகிழ்ந்தவள் சம்பள விவரத்தை கேட்டாள். எதையும் மறைக்காமல் சொன்னவன், இத அன்னிக்கிட்ட கொடு குட்டிமா, வீட்டு செலவை பாத்துப்பாங்க என கையில் பணத்தை கொடுத்தான். எண்ணி பார்த்தவள் புருவத்தை சுருக்கி, எதுக்குங்க இவ்ளோ காசு கொடுக்கறீங்க? உங்க ஒருத்தர் காசே மொத்த குடும்பத்துக்கும் போதும் போலையே விசாரித்தாள். ஆமா குட்டிமா, அண்ணங்க யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. என்னோட காசுலதான் குடும்பம் நடக்குது. ஏன்? அவங்களுக்கு அவ்வளோ வருமானம் இல்ல. நான் தானே நிறைய சம்பாதிக்கிறேன். அதுக்காக இவ்வளவா கொடுப்பீங்க? கல்யாணம் ஆகாத வரைக்கும் சரி. இப்ப உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். உங்க அண்ணங்க கஷ்டப்பட்டாங்கன்னா கொடுத்து உதவி செய்யுங்க. அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து நீங்க கொடுத்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு நமக்குன்னு எதுவும் வேணாமா? அவங்க மட்டும் உஷாரா வாங்குறத தன்னோட குடும்பத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. நீங்க மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடுத்தருவில் உட்காரணுமா? நீ சொல்றது புரியுது குட்டிமா. ஆனா இது வரைக்கும் எனக்குன்னு எடுத்து வைக்கிற தேவை எதுவும் இருந்ததில்ல. கல்யாணத்துக்காக எடுத்து வச்சதோட சரி. இனிமே தேவை இருக்கு என அவனுக்கு நன்றாக புரியும்படி எடுத்து சொல்லி தெளிய வைத்தவள் அவன் பங்கிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டுமே இந்திராணியிடம் கொடுத்தாள். ராகினி கிட்ட கொடுமா. எதுக்கு அவங்க கிட்ட கொடுக்கணும்? குடும்ப தலைவி நீங்க தானே. உங்ககிட்ட தரேன். நீங்க வேணா எந்த மருமக கிட்ட கொடுக்கணுமோ அந்த மருமக கிட்ட கொடுங்க என்றாள். மறுநாள் ராகினி கைக்கு பணம் செல்ல சந்திரன் காதிற்கு விஷயம் பறந்தது. அவரோ அவனுக்கென்று தனியாக குடும்பம் வந்துவிட்டது இதுவரை பார்த்ததே பெரிதென்று வேலைக்கு சென்று விட்டார். விடாது 3 நாட்கள் ஜாடையாக சண்டையிட்டார். திவ்யாவிற்கும் இதில் சிக்கல் என்பதால் சேர்ந்து குடைச்சல் தர, இவ்வளவுதான் தர முடியும், இஷ்டமா இருந்தா வாங்குங்க, இல்லனா திருப்பி கொடுங்க ஒரே போடு போட்டாள் தாரணி. அதன்பின் ஒருவர் வாய் கூட திறக்கவில்லை. கணவன் பணத்தை நகை சீட்டில் போட்டவள், இனிமே காசோட அருமை தெரிஞ்சு வாழுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா உங்க பொண்டாட்டி நான் தான் கஷ்டப்படணும் என கட்டளையிட சரி என்பதால் முழு மனதோடு தலையாட்டினான். காற்று 15. வேலை செய்ய முடியவில்லை தாரணியால்.
உடல் மொத்தம் புரட்டி போடுவது போல் இருந்தது. நேற்றிரவு அடம் பிடித்து படத்திற்கு அழைத்து சென்றவள் என்றும் இல்லாத திருநாளாக பானிபூரி சாப்பிட்டாள். அவை சேராமல் வீடு வரும் வரை வாந்தி எடுத்தவள் அப்படியே தூங்கியும் போனாள். மறுநாள் எழ முடியாமல் அவஸ்தைப்பட்டவளை விடுப்பு எடுக்கும்படி கூறினான். முக்கியமான வேலை இருப்பதாக கூறி கிளம்பியவள் ஏன் வந்தோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாள். காலை சாப்பிட்ட உணவும் சேராமல் வாந்தி எடுத்து விட்டாள். வேலை முடிந்ததும் விடுப்பு சொன்னவள் தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். பதறிப்போன சீதா மருத்துவமனைக்கு அழைக்க, அவர் வந்ததும் போறம்மா என்றாள். அரைமனதாக சம்மதித்தவருக்கு திடீரென்று ஒரு எண்ணம் உதிக்க, போன மாசம் எப்ப தலைக்கு ஊத்துன தாரணி என்று கேட்க, எடுத்ததும் சாதாரணமாக பதில் சொல்லியவள் எண்ணத்தில் நாள் கணக்கு வந்து நின்றது. வாய்க்கு வந்ததை சொல்லி சமாளித்தவள் ஆன்லைனில் பிரெக்னன்சி கிட் ஒன்றை ஆர்டர் செய்தாள். அன்னைக்கு தெரியாமல் அதை வாங்கி வந்து சோதித்தவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை 2 கோடு வரும் என்று. இன்ப அதிர்ச்சியில் கண்கள் லேசாக கலங்கியது. தாய்மை பூரிப்பு உடனே உடலெங்கும் பரவிவிட கௌதமை அழைத்தாள். சொல்லு குட்டிமா, நான் எங்க வீட்ல இருக்கேன், உடனே கிளம்பி வாங்க. என்னடா, உடம்புக்கு ரொம்ப முடியலையா? ஏன் எதுக்குன்னு கேட்காம கிளம்பி வாங்க என்றதும் ஏதேதோ யோசனை ஓடியது அவனுக்குள். அடித்து பிடித்து வீடு வந்து சேர்ந்தவன் ஷூவை கூட கழட்டாமல் அவளை அழைத்தான். காதில் விழுந்தாலும் எழுந்து செல்லாமல் வெட்கத்தோடு காத்திருந்தாள். சீதாதான் மருமகனிடம் வர, குட்டிமா எங்க அத்த விசாரித்தான். தூங்கிட்டு இருக்காப்பா, நீயே இவ்ளோ பதட்டமா வர? போன் போட்டு உடனே வர சொன்னா அத்த. ஏன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லல. அதான் உடம்புக்கு ஏதோ முடியலையோன்னு பயந்து ஓடி வரேன். பதட்டப்படாதப்பா, உள்ள போ எனும் பொழுதே தன் அறைக்கு தான் சென்று கொண்டிருந்தான். பூகம்பம் வந்தது போல் அவன் ஓடி வர சுனாமி போல் பாய்ந்து அணைத்தாள். இறுக்கமாக கட்டிக்கொண்டவள் லவ் யூ கௌதம் என்றிட தலைவலியே வந்துவிட்டது அவனுக்கு. அவள் வெட்கத்தையும் பேச்சையும் உணராதவன் கேள்வி கேட்டு துளைக்க, ஐயோ மக்கு, இங்க வந்து உட்காரு என அமர வைத்து கண்களை மூட சொன்னாள். விளையாடாத குட்டிமா, என்னன்னு சொல்லு. சொல்லதானே கண்ணை மூட சொல்றேன் என முகத்தை சுருக்க கோபத்தோடு கண் மூடினான். லவ் யூ சோ மச் என்ற வாசகத்தோடு கையில் பரிசோதனை பொருளை வைத்தாள். தொட்டு பார்த்து புரியாதவன் விழி திறக்க அவனது உயிர் இரண்டாக தெரிந்தது. கண் உண்மை என்றது மனம் நம்ப மறுத்தது. இரண்டிற்கும் நடுவில் மூளை வேறு சிறி என்றிட, என்னது இது என்றான் அப்பாவியாக. ஆஹா, பார்த்தா எப்படி தெரியுதா என் புருஷனுக்கு? நான் பாக்குறது உண்மையா பொய்யான்னு தெரியல குட்டிமா, ப்ளீஸ் எனக்காக நீயே சொல்லு. அவன் உணர்வை புரிந்து புன்னகைத்தவள் தலை கோதி நடுநெற்றியில் முத்தமிட்டாள். அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதவன், 2 கோடா என அறியா பிள்ளை போல் கேட்க, தலையசைத்தாள் தாரணி. தகப்பனான இன்ப செய்தியை கேட்டவன் இறுக்கமாக அணைத்து கொண்டான். வேறென்ன செய்து தன் ஆனந்தத்தை காட்டிவிட முடியும்? புதிதாக பிறந்தது போல் நடுக்கம் உண்டானது. என்னதான் கேட்டாலும் பார்த்தாலும் கனவு போல் இருந்தது. ஒரே ஒரு முத்தம்தான் என்றாலும் என்றும் மறக்காத முத்தமாக நெற்றியில் கொடுத்தவன், நமக்கு பாப்பா வரப்போகுதா ஏன் ஒழுக கேட்டான். வாயை திறந்து பேசு குட்டிமா என்றவன் தவிப்பை அதற்கு மேலும் தொடர விடாமல் தோள் மீது கை போட்டு கொண்டு, ஆமாங்க, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. நீங்க அப்பா ஆக போறீங்க, நான் அம்மா ஆக போறேன். சொல்லி முடிப்பதற்குள் வெட்கம் வந்துவிட்டது. முகம் பார்க்க முடியாமல் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். ஏற்கனவே சொல்ல முடியாத ஆனந்தத்தில் இருந்தவன் இந்த வெட்கத்தை கண்டு மண்ணில் சாயாத குறையாக தத்தளித்தான். சீதாவிடம் சொல்லிக் கொள்ளாமல் மருத்துவமனைக்கு சென்றார்கள். பரிசோதனைகளை முடித்த மருத்துவர், 2 நாள் தான் தள்ளி போயிருக்கு, இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தா குழந்தையோட இதய துடிப்பு நல்லா தெரியும். அது வரைக்கும் வெயிட் தூக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க என்றார். பூம் பூம் மாடு போல் அனைத்திற்கும் தலையாட்டியவன் கிளம்ப, வேலைக்கு போலாமா டாக்டர் என்று விசாரித்தாள். ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா வேண்டாம், பக்கமா இருந்தா தாராளமா போகலாம். உன்னை இப்ப யாரு வேலைக்கு அனுப்ப போறா? நம்ம ஊரு ரோடுக்கு என் பிள்ளை பயந்துடும், பேசாம வீட்லயே இரு, இல்லனா நல்லா உதைக்க சொல்லுவேன் என்றவன் பேச்சு தாரணிக்கு மட்டுமல்ல மருத்துவருக்கும் சிரிப்பை கொடுத்தது. ரொம்ப நடக்காத குட்டிமா, நல்லா சாப்பிடணும் இனிமே. முக்கியமா டென்ஷன் ஆகவே கூடாது, நம்ம பாப்பாக்கு நல்லதில்ல.
நீ சந்தோஷமா இருந்தாதான் நம்ம பாப்பா சந்தோஷமா இருக்கும். டாக்டர் சொன்னத மனசுல வச்சுக்கடா. நம்ம பாப்பா ஆரோக்கியமா வரது உன் கையில தான் இருக்கு. வரும் வழியெங்கும் புத்தி போதித்தவாறு வந்தான். ஆமாம் சாமி போட்டுக்கொண்டு வந்தாள் தாரணி. வீட்டிற்கு வந்த கையோடு சீதாவிடம் சொன்னார்கள். அப்ப கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லன்னு சொன்ன. முதல்ல என் புருஷன் கிட்ட சொல்லாம உன்கிட்ட எப்படிம்மா சொல்ல முடியும்? அது சரி, புருஷன பாத்துட்டல, இந்த அம்மா வேண்டாதவளாதான் போவேன். அத்த, இனிமே குட்டிமா எதுக்கு? கழட்டி விடுங்க. உங்களுக்காகவே உங்க பேரப்பிள்ளை வருது. எண்ணி 10 மாசத்துல ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. ஆமா மாப்ள, இனிமே இவ எதுக்கு? என் செல்ல பேரன் வரப்போறானே. பேத்தி வந்தா ஆகாதா அத்த? எது வந்தாலும் என் பேரப்பிள்ளை தானே மாப்பிள்ள. போதும் போதும், ரொம்ப ஓவரா பேசாதீங்க. கஷ்டப்பட்டு நான் பெத்து தருவேன், நீங்க உரிமை கொண்டாடுவீங்களா? என் பிள்ளைக்கு முதல்ல நான் தான், அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாரும் என்றவள் தன் வயிற்றில் கை வைத்து கொண்டு, அப்படிதானடா பட்டு, உனக்கு அம்மா தானே ரொம்ப முக்கியம். பிள்ளையோடு பேசினாள். அதை பார்த்ததும் தந்தையானவனுக்கும் ஆசை வந்து விட்டது. நெருப்பில் நிற்பது போல் துடித்தவன் ஒரு வழியாக அறைக்குள் வந்து தாழிட்டான். வெற்றுடல் வயிற்றில் கை வைத்ததும் சிலிர்த்தது. தாரணி அவன் தலை கோதிவிட, அப்பா பேசுறது கேக்குதாடா செல்லம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் அம்மாக்கு அப்புறம் எனக்குன்னு கடவுள் கொடுத்த 2வது உறவு நீதான். அப்பாக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்போ உன்னை பார்க்க போறோம்னு என வயிற்றில் முத்தமிட்டான். எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் பிறக்கப் போகும் பிள்ளையை பற்றியும் வாய் ஓயும் வரை பேசினார்கள். இரவு ஆனதும் வீட்டிற்கு கிளம்ப தயாராக, என்னங்க என அழைத்தாள் தயக்கமாக. என்னவென்று கேட்க, ஸ்கேன் பண்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கட்டுமா என்றாள். காரணம் விளங்காது பக்கத்தில் அமர்ந்தவன் விவரம் கேட்டான். எப்படி எடுத்துக்கொள்வானோ என தயங்கியவள், இல்லங்க, அங்க வந்தா தேவையில்லாம சண்டை வரும். நான் டென்ஷன் ஆனா நம்ம குழந்தைக்கு தான் கஷ்டம் என்றாள். அம்மா நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப மோசமானவங்க இல்ல குட்டிமா. இந்த விஷயம் கேள்விப்பட்டா உன்னை மகாராணி மாதிரி பாத்துப்பாங்க. அவங்க நல்லா பாத்துக்கிட்டா போதுமா? உங்க அண்ணிங்க 2 பேரும் சும்மா இருக்கணுமே. நான் இருக்கேன் குட்டிமா. தனியா போகலாம்னு சொன்னதுக்கும் நோ சொல்லிட்டீங்க. தயவு செஞ்சு இதுக்காவது கொஞ்சம் யோசிங்க. நான் எனக்காக கேட்கல, நம்ம குழந்தைக்காக கேக்குறேன். ஹார்ட் பீட் வந்ததும் உங்க வீட்டுக்கு வரேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு சட்டுன்னு கோபம் வரும்னு. ஏதாச்சும் டென்ஷன் ஆகி அதனால நம்ம பாப்பாக்கு ஏதாவது ஆகிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. இவளை விட அவனுக்குத்தான் அந்த பயம் அதிகம். ஏற்கனவே அண்ணன் குழந்தையின் பாதிப்பு இன்னும் அவனை விட்டு விலகவில்லை. அதற்குள் இப்படி ஒரு பயத்தை தாரணி கொடுக்க, இந்த மாதிரி அபசகுணமா பேசாத குட்டிமா. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது. சமாதானம் செய்தான். அப்ப என்ன அங்க கூட்டிட்டு போக தான் போறீங்க? இன்னைக்கு ராத்திரி மட்டும் அங்க இருக்கலாம்டா. நாளைக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வந்து விடுறேன். நான் சொல்ற எதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்தோட இருக்கணும். அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. கூட்டிட்டு போங்க. என்னையும் என் பிள்ளையையும் என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க என சிடுசிடுத்தவள் வேகமாக கிளம்ப ஆரம்பித்தாள். அவள் காட்டும் வேகத்தில் பயந்தவன், பொறுமையா நட குட்டிமா. கைப்பிடித்தான். தட்டிவிட்டு, ரொம்பதான் அக்கறை என்றாள். எதுக்கு இப்ப இவ்ளோ கோபப்படுற? டாக்டர் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருக்க சொன்னாங்கல்ல. எப்படியா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்து டென்ஷன் ஆக தானே போறேன். அதுக்கு இங்கேயே ஆகிட்டு போறேன் விடுங்க. நீயா உன்னை கற்பனை பண்ணிக்காத குட்டிமா. உன்னை இங்க விட்டுட்டு நான் அங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதுக்குதான் கூட வர சொல்றேனே தவிர என் குடும்பத்துக்காக இல்ல. நீங்களும் இங்க இருந்தா ஆகாதா? அது எப்படி இருக்க முடியும்? ஏன் உங்க வீட்டுக்கு வந்து நான் இல்ல, நீங்க இங்க இருந்தா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா? நீ அங்க இருக்கிறதுக்கும் நான் இங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுவும் இல்லாம என் வீட்டு ஆளுங்க நான் இங்க இருந்தாதான் வீணா பிரச்சனை பண்ணுவாங்க. போதுங்க, எப்ப பாரு சின்ன புள்ள மாதிரி உங்க வீட்டுக்கு பயந்து சாகுறீங்க. உங்க பொண்டாட்டி வீட்ல நீங்க இருக்கீங்க. யார் என்ன கேட்க முடியும்? இதே மாதிரி பயந்து சாகறதாலதான் ஏறி உங்க தலை மேல உட்கார்றாங்க. நான் இங்கதான் இருப்பேன்னு சத்தமா சொல்லி பாருங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆம்பளைங்கிற கௌரவம் இங்க இருக்க தடுக்குது. பொண்ணுங்க எங்களுக்கு மட்டும் அதெல்லாம் இல்ல பாருங்க. மாசமா இருக்கும்போது அம்மா கூட இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறது தானே. அத கூட நிறைவேத்த முடியல. பேசுறாரு பேச்சு. இருவரும் வேறு திசையை பார்த்தவாறு அமர்ந்திருந்தார்கள். இரவு 9 ஆனதும் சீதா சாப்பிட அழைக்க, வேணாம்மா, நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ராத்திரி இங்க இருந்துட்டு காலையில கிளம்பலாம்ல என்றதும் தன்னவனை பார்த்தாள். இவளை பார்க்காது இருந்த இடத்தில் அப்படியே அமர்ந்திருந்தான். இல்லம்மா, அவரு காலையில சீக்கிரம் வேலைக்கு போகணும். இங்க இருந்து கிளம்புனா லேட் ஆகிடும் என்றாள். அவர் சென்றதும், கிளம்பலாம் வாங்க என்றிட, வேணா இங்கேயே இருக்கலாம் என்றான். சாரி, குழந்தைக்காக தான் சொன்னேனே தவிர உங்களை காயப்படுத்த இல்ல
என்றதும் எழுந்து சென்று விட்டான்.